அது எப்படி இருந்தாலும் உங்க வாயில இருந்து தெரிஞ்சுக்க போறேன் நானு. அங்கங்க 4 கிளிப்ஸ் பார்த்தா தெரியுது. ஏங்க அததாங்க சொல்றேன். அவங்க என்ன செகண்டுக்கு செகண்ட் ஏதாவது ட்விஸ்ட் வைக்கிறானுங்களா என்ன? எங்காவது ஒரு 1/2 மணி நேரம் விளையாடுவானுங்க. அப்புறம் படுத்து தூங்கிட்டு இருப்பானுங்க. அது உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சிருது. என்னான்ட்டு. இல்ல. இன்னைக்கு தான் விளையாண்டாங்க. அதான் சொல்றேன். இந்த வாரம் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா, ம். 1,00,000 பேர் குறையாம பார்த்துக்கிட்டே இருக்காய்ங்க பிக் பாஸ. இன்னைக்கு என்ன யார் எவன கடிச்சு வச்சா? இன்னைக்கு என்ன பல்டி போட்டானுங்க? என்ன நடந்ததுங்க? இன்னைக்கு மஞ்சரி வந்து அனைவரும் சேர்ந்து அது பாருங்க இப்ப செல்வா எக்ஸ்பிளைன் பண்ணுவார் பாருங்க வேற மாரி. செல்வா சொல்லுங்க செல்வா. வாங்க செல்வம். தோசைய ஏப்பா ஊத்துங்க. செந்தமிழ்ல தோசைய ஊத்துங்க. தப்பா நினைக்காதீங்க, எனக்கு ஃபோன் வருது. ஐ வில் கம் பேக். ஆனா ஓகே. ஓகே 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 சார். ஓகே தாத்தா. ஓகே எஸ். தாத்தா பாய். ஒண்ணும் இல்ல பிரசாந்த் பிரதர், அந்த ம். வீட்டுக்குள்ள போனாலே சாப்பாட்டுக்குன்றது எப்பயுமே ஒரு பிரச்சனை இருக்கதான் செய்யும். ம். அந்த விஷயத்த அவங்க கேட்கணும்னு நினைச்ச கேள்வி எல்லாம் சூப்பரான கேள்விதான் மஞ்சரி. ஆனா ம். அந்த கேட்கும் போது அவங்களோட எக்ஸிகியூஷன்ல மிகப்பெரிய ஒரு ஃபெயிலியர். அந்த ம். எக்ஸிகியூஷன் ஃபெயிலியர்னால பயங்கர பெரிய ஒரு வாக்குவாதம் ஆச்சு. அருண் வந்துட்டு அவங்களோட கெஸ்டர்ல வந்துட்டு, "அம்மா உங்ககிட்ட நான் பேசுறதுக்கு விருப்பம் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அவரு சாதாரணமா சொல்ல போய், அதனால அவங்க வந்துட்டு ப்ரொவோக் ஆகி ட்ரிகர் ஆகி ம். அவங்க வந்துட்டு ஓவரா கத்த ஆரம்பிச்சாங்க மஞ்சரி. ம். அதுக்கப்புறமா தீபக் வந்துட்டு கேப்டனா இருக்க வேண்டிய தீபக் வந்துட்டு தீபக்காகவே உள்ள வந்து, "ஆமா நான் இப்ப கேப்டன் இல்ல தீபக்கா தான் பேசுறேன்னு" சொல்லிட்டு அவரு ஒரு ஜபர்தஸ்தா ஒரு சவுண்ட போட்டு, அதுக்கப்புறமா சரி. ஒட்டுமொத்தமா அதெல்லாம் குக்கிங் டீ உங்க எங்க ஆரம்பிச்சது? இவனுங்க எதனால ஆரம்பிச்சானுங்க? ஒண்ணும் இல்ல. நேத்திக்கு நைட்டு வந்துட்டு ம். சாப்பிடும்போது குக்கிங் டீம் தான் தனியா வந்துட்டு ஓ! எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா குக்கிங் டீம் வந்துட்டு மறுபடியும் இந்த சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு டைனிங் டேபிள்ல தான் இவனுங்க பொறந்திருக்கானுங்களே. அவ்வளவுதான். அதுதான் சாப்பாட்டுக்கு வந்துட்டு இவனுங்க உடம்புக்குள்ள இருக்கிறது டிஎன்ஏவா இல்ல டைனிங் டேபிளா? கருமம் புடிச்சவனுங்க எப்ப பார்த்தாலும் சோறு, சோறு, சோறுன்னு சாமி. இல்ல சரி. அதான் அந்த டைம் அ. குக்கிங் டீம் மட்டும் கடைசியா சாப்பிடுறதுக்காக வெளியில லான் ஏரியால போயிட்டு வச்சு சாப்பிட்டாங்க எல்லாருக்குமே வச்சதுக்கு அப்புறமா. ஆமாமா. அதுவே வந்துட்டு ஒரு அது பெரிய ஏதோ அச்சீவ்மெண்ட் பழைய பழக்கம். இருந்துச்சுன்றது அருண் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி நிலாச்சோறு சாப்பிடுறன்ற மாதிரி போயிட்டு அங்க ஆரம்பிச்சது. கடைசியா காலையில வந்துட்டு ஒரு டாஸ்க் ஒண்ணு ப்ரொமோஷன் டாஸ்க் ஒண்ணு வச்சிருந்தாங்க ஒரு வெப் ம். சீரிஸ்க்காக. அந்த ஆமா. ப்ரொமோஷன் டாஸ்க் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு குக்கிங் பண்றதுக்கு லஞ்சுக்கு முன்னாடி எல்லாருக்குமே பசியா இருக்குமே, சரி பிரெட் ஆம்லெட் வேணா டப்புன்னு போட்டு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு அதை போட்டுக்கிட்டே இருக்கும் பட்சத்துல ஒரு பிரெட் ஆம்லெட் எப்படி பத்தும், சரி ம். இன்னொரு ஸ்லைசஸும் எல்லாருக்குமே கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு கிச்சன் டீம்ல இருந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. ம். அங்க வந்துட்டு இதை டோஸ்ட் பண்ணி கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டோஸ்ட் பண்ணி கொடுக்கறதுக்குலாம் டைம் இல்ல, லஞ்ச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லும் பட்சத்துல ம். இவங்க என்ன பண்ணாங்க, சரி அப்போ பட்டராவது கொடுங்கன்னு சொல்லி இது கேட்டாங்க. மஞ்சரிக்கும் கொடுத்துட்டாங்க ஜாக்லின். ம். பட் இவங்க என்னன்னா ஒரு டோஸ்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு என்ன, குக்கிங் டீம்ல தான் 5 பேர் இருக்காங்களே, இவங்க மட்டுமே சமைக்கணும்னு ம். நினைச்சாங்க. அப்ப உடனே சௌந்தர்யா கிட்ட சொன்னா அவங்க இன்னொரு டோஸ்ட் ஸ்டவ்ல பண்ணி வந்துட்டு டோஸ்ட் உடனே பண்ணி இந்த கொடுப்பாங்கல்ல. கோவா பார்ல இல்ல உட்கார்ந்திருக்கிற மாரி பிரசாந்த். எலுமிச்சங்காய் வச்சு. இல்ல பிரசாந்த். ம். அந்த கான்டெக்ஸ்டே டிஃபரெண்ட் பிரசாந்த். என்ன நடக்கும்னா, ம். இவங்க கேட்டதெல்லாம் ஓகேங்களா? அங்க ம். என்னன்னா, ஒரே ஒரு அடுப்புல வந்து 18 பேத்துக்கும் வந்து பிரெட் டோஸ்ட் பண்ணிட்டுருப்பாய்ங்க. ம். பக்கத்துல இன்னொரு அடுப்பு சும்மா தான் இருக்கும். ம். இவங்க கேட்கிற கேள்வி வேலிடானது தான். யாரு அதுதான் சொல்றேன். கேட்கறாங்களோ இந்த பக்கம் மஞ்சரி இருந்து கேட்டாங்க, வேலிடான கேள்வி தான். ம். முத்து அவங்க கேக்குறாரு கேட்ட கூட கேள்வி இருந்து. வேலிட் தான். என்ன கேஸ் ஓகேங்களா? மிச்சம் பண்றானுங்களா? ஐயா அது எத்தனை குக்கிங் பண்ணாலுமே ஒரே மாதிரியான கேஸ் தானே, 2 ஸ்டவ் போனா கூட அது 2 ஆம்லெட்டுக்கான கேஸ் தானே சார். இல்லங்க. புரியல எனக்கு. அப்படி இல்ல. அருண் வந்து சாப்பாடு கன்சர்வேஷன் மாரி இத்தனை சிலிண்டர் தான் 10 சிலிண்டர் தான் ஸ்டோக் அப்படின்னு வந்து குடுத்துட்டாங்களோ என்னவோ. அதங்காட்டி கேட்கறேன் நானு. இல்ல ஆக்சுவலா அந்த கிச்சன் டீம் குக்கிங் டீமே வந்துட்டு கொஞ்சம் பிளான் பண்ணியிருந்திருக்கலாம். ஏன்னா இது லைவ் குக்கிங் கவுண்டர் மாதிரியும் பண்ண முடியாது. இட்ஸ் நாட் ம். அபவுட் த ஃபுட் ஸ்டால்ஸ். இந்த ஒரு அபார்ட்மெண்ட் ஆக்டிவிட்டிலயோ இல்ல இந்த மால் ஆக்டிவிட்டிலயோ வைக்கக்கூடிய ஒரு லைவ் கவுண்டர் கிடையாது. ம். 18 பேருக்கும் சமைக்கணும். அண்ட் இது வந்துட்டு ஸ்டவ் வந்துட்டு அங்க 4 ஸ்டவ் இருக்குன்ற பட்சத்துல அவங்க மஞ்சரி கேட்ட கேள்வி எல்லாம் கரெக்ட் தான். இன்னொருத்தவங்க வேடிக்கை தானே பாத்துட்டு இருக்காங்க. சோ இந்த பக்கம் கொடுத்தா அவங்க டோஸ்ட் அண்ட் பண்ணி அருணும் கொடுப்பாங்கல்ல ம். அப்படின்ற அந்த சும்மாலாம் ஃபேக்டர். ரியாக்ட் பண்ண மாட்டாரு. அருண் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு போன வாரம்லாம் ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணதும் தலைவனுக்கு வந்து தலைகனம் வந்து எக்ஸ்ட்ரா ஏறி, ம். நம்ம இப்ப டாப் பிளேயர்ல இருக்கோம். நம்ம இதே மாரியே ஃப்ளோவா போவோம்ன்னு சொல்லி என்ன பண்றாருன்னா, அவருடைய பாடி லாங்குவேஜே வந்து டுவர்ட்ஸ் when it comes to ஜாக்லின் ஆர் மஞ்சரி, எவ்ரிபடி இஸ் டேக்கிங் தெம் ஃபார் கிராண்டட். ஓகேங்களா? ம்ஹ்ம். அப்ப வந்து அருண் வந்து ரொம்ப வியர்டா அருண் தான் வந்து எப்படின்னா, பண்ணுவாப்ல. ஒரு ஜஸ்ட் லைக் 4 பேர் ஒருத்தர அடிச்சுட்டு இருந்தா பாத்துருவான். பாத்துட்டு நாமளும் ஆமா. அடிச்சுக்கலாம். அப்ப திருப்பி அடிக்க மாட்டாங்க. அந்த ஒரு ஃபீலிங் வந்துருச்சுன்னா, அருண் போய் அங்க ஆடுவான். ம். ம். கரெக்ட். ம். அதுதான் இன்னைக்கு நடந்துச்சு. அது கொஞ்சம் ஓவரா போய் என்ன ஆயிடுச்சுன்னா, ம். மொத்த வீடுமே எகெயின்ஸ்ட் மஞ்சரியா மாறிடுவாங்க. ம். ஓகேங்களா? அதுல வந்து தீபக் பீயிங் எ கேப்டன் வந்து ரொம்ப வொர்ஸ்ட்டா பிஹேவ் பண்ணுவாரு. அவரோட ஆட்டிட்யூட் கையெல்லாம் தூக்கிட்டு அத பண்ணிட்டு, இத பண்ணிட்டு அவன் பண்ணதெல்லாம் தப்பு இல்ல. அவன் கையெடுத்து கும்பிட்டது தப்பு இல்ல. அப்படி இப்படின்னு ரொம்ப அனாவசியமா பேசுவாரு. ம். லிட்டரலி அநாயகமா இருக்கும். நான் கேப்டன் கிட்ட பேசணும்னு இவங்க மஞ்சரி கேட்பாங்க.
கேப்டன் கிடையாது. இப்ப நான் ஹவுஸ்மேட் தீபக்கா தான் பேசுவேன். கேப்டன்லாம் இப்ப வர முடியாது. அப்புறம் வருவாருன்னு சொல்லி ரொம்ப நக்கல் அடிப்பாப்புல. ம். எக்ஸ்ட்ரீம் நக்கல் ஆனா அடிப்பாப்புல. விச் டாம் இஸ் அந்த நக்கல் அடிச்சதுலயும் அவர் திடுதிப்புன்னு ஹலோ இப்ப நீங்க அம்பி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க, அனியன் கொஞ்ச நேரத்துல வருவாரு. சரி. இப்ப நீங்க ரெமோ கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு அம்பி வருவாருன்ற அந்த டோர்னைல அவரு பாட்டு ஹலோ இப்ப நீங்க தீபக் கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, கேப்டனா கொஞ்ச நேரத்துல வருவாரு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ம். ஒரு ரொட்டேஷன் ரவுண்ட் ம். போட்டு ம். அதுக்கப்புறமா சொல்லுங்க இப்ப கேப்டன் எல்லாம் தீபக் பேசுறேன், ஆனா என்ன வேணும் ஒண்ணு எல்லாம் உங்களுக்கு? பைத்தியமாயிட்டானுங்க. இனி ஒன்னு 2-3 இப்ப நாள் புயல் வேற என்னன்னா அடிக்க போகுது. பிரசாந்த் ரொம்ப கம்ப்ளீட் பைத்தியமாயிருவான்னு நினைக்கிறேன் எல்லாரும். கிட்டத்தட்ட எனக்கு அந்த மாதிரிதான் இருந்தது இன்னைக்கு தீபக். ஐயா ஒண்ணு கேப்டன்னா கேப்டனாவே முழுசாரு, இல்ல தீபக்கா இருந்தனா கேப்டன்சியே வேணாம், இந்த ஓவரால் ஆல் என்ன நீங்க தீபக்கா இருங்க. இல்லங்க, அந்த இதுதான் புயல் பிரச்சனை வேற இன்னைக்கு. பயங்கரமா அடிக்க போதான். இங்க அடிச்சு கிடிச்சு ம், வந்து பாத்தீங்கன்னா, இந்த காதல் பட பரத் மாதிரி எல்லாம் ஒவ்வொரு கம்பத்தை பிடிச்சிட்டு எங்க போறானுங்க. ம், பயங்கரமா இருக்கு. 3 லட்சம் பேர் பாப்பானுங்க. ஏன்னா ம். இவனுக்கு பேசி பாக்குறத விட இவனுக்கு பைத்தியமாயி பாக்குறது வந்து எல்லாரும் விரும்புவாங்க. அப்பாடா பைத்தியமாயிட்டானுங்க, இனியாவது என்டர்டைன்மெண்டா இருக்குன்ட்டு. ஆனா பிரசாந்த் ப்ரோ ஒன்னே ஒண்ணு, ம். ஆக்சுவலா ஆனா தீபக் வந்துட்டு இந்த இடத்துல ஒரு ஆக்டரா கோவம் வரக்கூடிய ஒரு ஆக்டரா பார்க்கும்போது ரசிக்கும்படியா இருந்துச்சு. ம். பட் இந்த புரியல, வீட்டுக்குள்ள புரியல. இல்ல, இல்ல, இல்ல இல்ல. இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு செல்வா, செல்வா இருங்க. ஆக்டராமா, சீரியல் எரிச்சலா மாதிரி ஒரு இருந்துச்சுங்கய்யா. ஆக்டரா. இருங்கய்யா. ஐயா எரிச்சலா இருந்துச்சுங்கய்யா பிரசாந்த் ஐயா. ம். நான்லாம் நேர்ல இருந்தேன்னா போய் மண்டையில நங்குன்னு ஒரு கொட்டு வச்சிருந்திருப்பேன். அந்த மாதிரி தான் அவர் பிஹேவ் ம். பண்றதாப்புல. நல்லபடியாலாம் இல்ல ஒண்ணுமே என்னன்னா, இல்ல. என்னோட கெஸ் என்னன்னா, ம். ம், என்ன டாம். சொல்லுங்க. டாமு, என்ன ம். மேட்டர்னா, இப்ப இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பேக்ரவுண்ட்ல நடந்திருக்குது, ஏதோ ஒரு மேட்ரு. இல்லன்னா இவனு இப்படி இல்ல 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 ப்ரோ. பிரசாந்த், அவர் அது என்ன 4 நாளா நடந்துச்சுன்னா, ஒன் தலைவராவே பை ஒன் ஒன் பை இருந்தாரு. ஒன். ஒன் பை கோவத்தெல்லாம் ஒன். இருங்க, அடக்கி இருங்க. வச்சிட்டு இருந்தாரு. ம். அவருக்கு எங்க அத வெளிப்படுத்துறதுன்னு தெரியல. மஞ்சரி வந்து வசமா மாட்டுனாங்க இன்னைக்கு. ஏன் என்ன அத வந்து அப்படியே என்ன கோவங்க அவருக்கு? இல்லங்க. அவர் ஏன்னா எப்பவுமே 3 ஒரு நாளா ஒரு 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 ஆட்டிட்யூட் இருக்கும். தீபக் பேசும்போது, நான் நான் என்ன 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 இப்போ நான் நான் எதுக்கு கேட்கணும் அப்படிங்கிற மாரியே பேசுவாரு. ம். பட் இந்த வாரம் கேப்டன்ங்கிறனால எல்லார்கிட்டயும் உள்ளேன் ஐயா, சொல்லுங்கள் ஐயா, இல்லம்மா நீ இத பார்த்து பண்ணும்மா, நீ இத இப்படி 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 பண்ணா நல்லா இருக்கும்மா. ம். நான் ரெக்வெஸ்ட்டா உங்கள கெஞ்சி கேட்டுக்கிறேன். உங்கள ம். கெஞ்சி கேட்டுக்கிறேன். ரெக்வெஸ்ட்டா சொல்றேன்னு ம். அவர் 4, 5 நாளா இதே தான் பண்ணிட்டு இருந்தாரு. ம். அவருக்கே அத தாங்க முடியல. அத அப்படியே பில்டப் பண்ணி இன்னைக்கு மஞ்சரி தலையில ஓ, விடிஞ்சிடுச்சு. தட்ஸ் இல்ல ஆல் ஐ அவரோட திங்க். ஆக்டிங் அவராலே தாங்க முடியாம அவரே டென்ஷன் ஆகி அவரே ஆ அவரே பிளாஸ்ட் ஆயிட்டாரு. அது அவரே 100%. கன்ஃபஸும் பண்ணிட்டாரு. 3 நாளா நான் நானாவே இல்ல. அதான் டாமு, இந்த இவனுங்க கேப்டனா நான் இது எல்லாருமே எனக்கு பண்ணிருக்கேன். தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா இந்த அமாவாசைக்கு பைத்தியமாவன்னு சொன்னானுல்ல, அந்த மாதிரி ஏதோ புயல் வந்து பைத்தியமாக்கிடுச்சா என்னன்னு தெரியல. இவனுங்க எதுக்கு எல்லாரும் பத்திரமா பாத்துக்கணும். ஆம்புலன்ஸ் 2 வெளியே நிக்க வைக்கணும். அர்ஜென்ட்டா எவனாவது பிக் பாஸ் ஆம்புலன்ஸ் வச்சு கூட்டிட்டு போற அளவுக்கு ஏதாவது நடக்குன்னு நினைக்கிறேன். சம்பவம் நடக்கிறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குதுன்னு இல்ல நினைக்கிறேன். பிரசாந்த், அது பிரசாந்த் மட்டும் இல்ல பிரசாந்த். ஆக்சுவலி இன்னொன்னு என்ன நடந்திருக்குன்னா, அங்க வந்து தர்ஷிகாவும் அருணும் ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும். ம். அந்த இடத்துலதான் மஞ்சரியும் அந்த இஷ்யூ அப்ப நின்னுட்டு இருப்பாங்க. ம். அப்ப இருந்துகிட்டு அவர் ஒரு வேர்டு சொல்வாரு, ம். இவங்களுக்குலாம் இப்ப இந்த பிரெட் கொடுத்ததுதான் பிரச்சனை ம். அப்படின்ட்டு. அது ம். ஸ்டேட்மெண்ட்டே இருந்துட்டு ரொம்ப ராங்கா இருக்கு. ம். அப்படி இருக்கிறப்ப மஞ்சரி இருந்துட்டு ஒரு ரைஸ் இருப்பாங்க, இப்ப ம். நீங்க என்ன அந்த பிரெட்டை வச்சுதான் நாங்க பிரச்சனை பண்றோமோ அப்படின்ற ஒரு இது அதான் இருக்கு. பண்ணிருப்பாங்க. இவனுங்களுக்கு தான் எவனுக்குமே கிளாஸ் இல்லையே. கிளாஸ்னு இல்ல ஒன்று இல்ல இருந்து. அதான் என்னாச்சுன்னா, இப்ப ம். அதை வச்சுதான் இப்ப அருண் வந்து ஓவர் ரியாக்ட் பண்ணாரு. இல்ல நான் உங்கள்ட்ட பேசவே இல்ல, என்கிட்ட பேசாதீங்கன்னு அந்த இல்லைங்க. கையை கூப்பி இல்ல, வணக்கம் வச்சு அப்படியே ஒரு சீனை கிரியேட் நான் இப்பதான் பண்ணிட்டாரு. இருக்கு ஒரு ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் சீசன் 3யோட கிளிப்ஸ் மட்டும் பார்த்துட்டே இருந்தேன். ஏன்னா ஒரு தடவை பார்த்தா யூடியூப் ஷார்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா அது அப்படியே வந்துட்டே இருக்குது. ஜாலியா என்ன இருந்திருக்குமே. அதாவது என்னென்ன பண்றானுங்க, என்னென்ன வித்தியாசமா இருக்கு, எல்லாரும் சிரிக்கிறானுங்க, ஜாலியா உட்கார்றானுங்க. ஒரு கவுண்டர் ஒன்று இருக்குது, அதுக்கு இன்னொருத்த ஒரு கவுண்டர் கொடுக்குறான். இப்போ அந்த பொண்ணு, அந்த யாரு அந்த மிஸ் லாஸ்ட்லியா? சூப்பர் சூப்பர் மாடல். மாடல்னு சொல்ற சூப்பர் அந்த மாடல். பொண்ணு கூட நிறைய இடத்துல ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டு, ஆஹா தீய சக்தி வருது அப்படின்ட்டு வந்து தலைவன் இந்த பக்கம் சாண்டி போனா சிரிச்சு தான் போகுது. போடா அப்படின்ட்டு தான் போகுது. ஆனா ஒரு ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே அந்த கிளிப்பிங்ஸ் பாக்குறப்ப சந்தோஷமா இருக்கு. டேய் என்னடா இப்படி இருக்கு அப்படிங்கிற. நான் என்ன ஃபுல்லா பார்த்தது இல்ல. சரி சும்மா என்ன எல்லாரும் சீசன் 3 பயங்கரமானு என்னதான் பயங்கரமா இருக்கு அப்படின்ட்டு இன்னைக்கு பார்த்தேன். ஒரு 3/4 மணி நேரம் பார்த்தேன். அவ்வளவு ஹாப்பியா இருக்கிறாங்க. இடையில சண்டை அதெல்லாம் ஓகே. ஆனா இந்த என்டர்டெயின்மெண்ட்டுக்கு எதுவுமே பண்ண மாட்டீங்களாடா? இங்க ஏன்? அது என்ன பிரச்சனை பிரசாந்த், இப்ப ம். அங்கெல்லாம் வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஃபீல்ட்ல இருந்து வந்தாங்க. எக்ஸாம்பிள் ம். கவின் வந்து ஒரு ஆக்டிங், ம். சீரியல் அப்படின்றது, ம். ம். சூப்பர் மாடல், டான்சர் அப்படின்ட்டு. ஆனா ம். இங்க அப்படி ம். இல்ல.
எல்லாருமே ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட். எல்லாம் இந்த அவங்களுக்கு ஒரு ரிட்டையர்மெண்ட் ஹோம் ஈகோ மாதிரி இருக்கு. ஈசிஆர்ல ஈகோ இருக்குல்ல இருக்கு. அந்த மாதிரி. அப்பா யா சீரியல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு எல்லாம் வந்து 2 மாசம் வந்து குத்த வச்சு கொண்டானுங்க. எப்போ ஷூட்டிங் போவோம், ஷூட்டிங் சாப்பாடு சாப்பிடுவோம், அந்த ஃபீலிங்லேயே உட்காந்துருக்கானுங்களா, இல்ல ஷூட்டிங் வந்த மாதிரி பிரசாத் இன்ட்ரெஸ்ட் ப்ரோ உட்காந்துருக்கானுங்களே, என்னன்னே தெரியல எனக்கு தெரிஞ்சு. இல்ல இவங்க எல்லாருக்குமே சீரியல்ல நடிச்சிட்டு இருந்தவங்க. ஹலோ. ஆக்ஷன் சொன்னோன்னா கிளிசரினை போட்டு அழறதுக்கு நல்லா தெரியும். அந்த வேலையை எப்பப்பெல்லாம் வந்துட்டு கரெக்டா பண்ணுமோ அதெல்லாம் அங்கங்கேயே பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. இந்த ஆக்ஷன் கட் மோட்லயே தான் இருக்காங்களே தவிர்த்து இன்ன வரைக்கும் இந்த கேமை வந்துட்டு எவ்வளவு காம்ப்ரிஹென்சிவா விளையாடணும்ன்றது இன்டென்ட் யாருக்கிட்டயுமே இல்ல. ஏங்க ஒரு பிளஸ் வெங்காயம் தேவையில்லைங்க, காம்ப்ரிஹென்சிவ் வேண்டுமே தேவையில்லை, ஈர வெங்காயம் தேவையில்லை. முதல்ல வந்துங்க மனுஷனா இருந்தாலே போதும் சிரிப்பாங்க. மனுஷனா இருந்துட்டு ஜாலியா இந்த ரொம்ப அதான் சொல்ற பாருங்க, இந்த அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அப்படின்ட்டு வந்து எங்க வீட்டுக்கு அதுக்கால ஒருத்தர் இருந்தான் ஆரிச்சாமின்ட்டு பாத்தீங்கன்னா பொட்டு நிலா மாதிரி வச்சுட்டு வருவானுங்க. வந்துட்டு என்னடா என்னடா ரொம்ப திருக்குறள் சொல்லிட்டு வருவான்னு பார்த்தா, ரங்கசாமி ஒரு 100 கிராம் சுகர் இருக்குமா அப்படிங்குவான். ஏண்டா இதுக்கு ஹலோ. தானடா காலங்காத்தால ஏண்டா பொட்டை வச்சுட்டு வர நாயே அப்படின்ட்டு இருக்கு நமக்கு என்ன. ஹலோ. ஸோ அந்த மாதிரி இந்த இன்னும் நெய்யொழுங்க பேச வேண்டியதெல்லாம் இல்லை. ஐயோ போங்கடா, போய் உட்காந்து எல்லாம் ஜாலியா இருக்கானுங்க, எல்லாம் மனுஷங்க தான் அவனுங்க, டெரரிஸ்ட் அவனுங்க. வாடாடே அருண் அப்படின்ட்டு வந்து உட்காந்து இங்க வா, ஏன்டா மொக்க போட்டே இருக்கீங்க வா அப்படின்னு உட்காந்துட்டு, என்னதான்டா உங்களுக்கு பிரச்சனை, இங்க வாடா, சோறாடா, சோறு ஏதாவது பண்ணிக்கலாம் வாங்கடா, பிக் பாஸ் ஏதாவது சோத்தை கொடுத்து விடுங்க, ஒரு நாள் ஏதாவது சோத்தை கொடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, வாங்கடா சோத்தை யோசிக்காம இங்க வாங்கடா ஏதாவது பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு, இங்க வா உன் கதையை சொல்லு, எப்படி நடிகை நீ எல்லாம், என்ன நடிகை, இங்க வா 2 சீன் நடிச்சு காமி வா அப்படின்ட்டு அவனெல்லாம் இழுத்து, எங்க நடி, உனக்கு பிடிச்ச சீன் ஒன்று நடிச்சு காமி நானும் பாக்குறேன் அப்படின்ட்டு ஏதாவது சொன்னோம்னா அன்னைக்கு பூரா சிரின்னு சிரிப்போம். என்ன அருண் நடிச்சான்னு வச்சுங்களேன், அதை எல்லாம் இந்த உலகமே பார்த்ததுன்னு வச்சுங்களேன், அது வேற மாதிரி இருக்குன்னு வச்சுங்க. அந்த மாதிரி வந்து உள்ள பல பெர்ஃபார்மர்ஸ் இருக்கானுங்க. என்ன பாரு, திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இவரை கூப்பிடலாம், யாரு நம்ம இப்ப சிவாஜி பேர உள்ள போயிருக்காருல்ல, அவரை டக்குன்னு கூப்பிட்டு ஐயோ ஐயா, அவரை பத்தி ஒண்ணு சொல்லியே ஐயா, ஆகணுங்க நீங்க இன்னைக்கு. ஒரு குரல் சொல்லும் போதே இருங்க நான் அச்சமில்லை எனக்கு அச்சமில்லை தான் மைண்ட் கொண்டு போச்சு. இல்ல எனக்கு அதுதான் நீங்க சொல்றேன் நான். என்னன்னா பாரதியார் வந்து உயிரோடு இருக்காரா, ஆவி இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்றதுக்கு சிவகுமார் வச்சு டெஸ்ட் பண்ணிக்கலாம். எங்க சிவகுமார் பாடு அப்படின்னு, அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே இன்னைக்கும் செல்வா அப்படின்னா, செல்வா ஆவி 200 வருஷத்துக்கு முன்னாடி எங்க போயிருந்தாலும் திருப்பி வரும். டெஸ்டிங் பண்ணிக்கலாம், நம்ம இருக்கா இல்லையான்னு டெஸ்டிங் பண்றது சிவகுமார் வச்சு testing இல்ல எனக்கு இல்ல என்ன செல்வாட்ட கேளுங்க. இன்னைக்குமே வந்து அந்த அச்சமில்லை சாங்க பாடினாரா இல்லையா செல்வா? அப்படியா டேய் என்ன இன்னைக்கு தான் பாடினாரு அந்த பாடினாரு. இல்ல டாஸ்க்ல அமரன் கால் முன்னாடியே டாஸ்க்ல பார்த்துட்டு வந்துட்டாரா, அருண் இல்ல அமரன் பார்த்ததுக்கு அப்புறம் உள்ள வந்திருக்கா அப்படியா? என்ன கர்மமோ அது தெரியலங்கய்யா. என்னவோ இன்னைக்கு இன்னொரு தெரியல சார். அத பெர்ஃபார்மன்ஸ் போடுறாரு. பாக்குறப்ப எப்படி நேத்து இருக்குன்னா, வந்து லவ் யூ சொன்னதுக்கு சொன்னீங்கல்ல, இல்ல இல்ல இருங்க இருக்கே. இல்ல எவனா ஜோசி ரீசி சொல்லிட்டானா, டே தம்பி உள்ள போனேன்னா 10 20 ஒரு தடவை அச்சமில்லை அச்சமில்லை, அப்புறம் 12 அச்சமில்லை அச்சமில்லை 3 தடவை சொல்லுங்க, நீங்க தான் பிக் பாஸ் வின்னர், எவனா சொல்லி அனுப்பிச்சுட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். சரவண விக்ரம் வந்து 100% பரவாயில்லைங்க இவருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சரவண அது விக்ரம் அவரோட அவன் அவன் ஆவிங்க 12 மணிக்கு எங்க சுத்திட்டு இருப்பான். ஐ ஆம் த பிக் பாஸ் ஆமா வின்னர், ஐ ஆம் அவரு சரவண விக்ரம் பரவாயில்லங்கிறேன். அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா அவரு தனியா கையை தூக்கிட்டு எங்க அப்படியே வந்து தூக்கத்துல நடக்கிற மாதிரி அப்படியே பேர்ல நடந்துட்டு இருப்பான். திடீர்னு அப்படியே மெதுவா தான் சொல்லுவான், அது யாருக்கும் கேட்டக்கூடாதுன்ட்டு. இன்னைக்கு ஒரு ஐ லவ் யூ சொல்லுவாருங்கய்யா. ஆ, இன்னைக்கு ஒரு ஐ லவ் யூ அருணுக்கு சொல்லுவாப்படி. அந்த ஐ லவ் யூ நீங்க கேட்கணும் பாருங்க. கடைசி ரவுண்டுங்கய்யா, டாய் டாஸ்க்கு கடைசி ரவுண்டு. ம் கடைசி ரவுண்ட்ல பிக் பாஸ் வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டாப்ல. ம் ஜெஃப்ரியும் நம்ம சிவகுமாரும் தான் வந்து கடைசி ரவுண்ட்ல இருக்காங்க. என்ன சொல்லிடுவாருன்னா, ம் இந்த ரவுண்டுக்கு வந்து உங்களுக்கு நீங்க விளையாடக்கூடாது, ம் உங்களுக்கு பதிலா வேற யாராவது விளையாடணும், நீங்களே ஆளை சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிடுவாப்ல. ம் நம்ம சிவகுமார் வந்து அருணை சூஸ் பண்ணுவாப்ல, ஜெஃப்ரி வந்து ரயானை சூஸ் பண்ணுவாப்ல. ம் ஓகேவா? ம் அப்ப போய் கன்வின்ஸ் பண்ணுவாரு யாரு? நம்ம சிவகுமார் கன்வின்ஸ் பண்ணுவாரு பாருங்க உன்ன போயிட்டு, ஆ, நான் உங்க மேல லவ் ஆயிட்டேன். ம் வெளியிலேயே நான் லவ் ஆயிட்டேன். அது இப்ப சொன்னா நல்லா இருக்காது. அத நான் அப்புறம் சொல்றேன். முட்டி போட்டுருவாரு. பெட்ல எப்படி நின்னுட்டு இருப்பாரு. பெட்ல உட்கார்ந்திருப்பாப்ல, தலையெல்லாம் முட்டி சுத்து, போட்டுருவாரு. எனக்கு தலையெல்லாம் சுத்துதுங்க. இல்ல இல்ல இருங்க பிரசாத் கேளுங்க ப்ரோ கேளுங்க அடுத்த கேளுங்க. டைலாக முட்டி கேளுங்க. போட்டு அதுதான் ம் முட்டி போட்டுட்டு நான் வந்து ராமன் மாதிரி நீங்க அனுமார் நீங்க மாதிரிங்க. குடுக்கறத வந்து அனுமர் மாதிரி நீங்க குடுக்கறத வந்து முட்டி போட்டுட்டு இப்படி ஏந்திக்கிறேன், வாங்கிக்கிறேன், ம் லவ் யூ அப்படின்லாம் டேய் என்னடா பண்ற? ஏதோ ஏண்டா நீ அனுமார நீ என்ன பேச பாத்திருக்கியாடா நீ? ஏதோ அனுமார போய் முந்தானத்தை பார்த்துட்டு வந்த மாதிரி அனுமார் மாதிரி, ராமன் இவரு மாதிரி பக்கம் பக்கமா இருங்க, இவரு பக்கம் பக்கமா சிவகுமார் டயலாக் பேசி தனியா அங்க ஒரு போய் ட்ராக் ஓட்டிட்டு இருக்கான் போல ஆளு.
ஆனா ஆ? பிரசாந்த் இவர் வந்துட்டு இவ்ளோ டைலாக சொல்லி சொன்னதுக்கு அப்புறமா அருண் ஒண்ணு பண்ணாரு பாருங்க, அண்ணனுக்கு ஒரு ஒத்தாப்பம் அப்படின்ற மாதிரி போனாரு பாருங்க. அதெல்லாம் உயிர் போய் ஏய் மூச்சு. ஜெஃப்ரி ஜெஃப்ரி பொம்மை எடுத்துருவாரு. இருங்க இருங்க, சிவகுமார் பொம்மை தானே எடுக்கணும். அங்க போய் தலைவன் ஜெஃப்ரி பொம்மையை கொண்டு போய் வச்சு ஜெஃப்ரி வின் பண்ண வச்சிருவான். சரி, இது வரைக்கும் தான்டா ஒரு கொடுமை நடந்துச்சுன்னு இதை பார்த்திருப்பீங்க நீங்க. அதுக்கப்புறம் அருணோட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அழுவான். ம். சிவகுமாரை கட்டி புடிச்சிட்டு அழுக 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 அழுக, டேய் எதுக்குடா அழுகுற அப்படின்னா, இல்ல நான் வந்து நியாயமா இருக்கணும்னு நினைச்சேன், நான் அப்படி இருக்கணும்னு நினைச்சேன், அதனாலதான் எனக்கு வந்து என்னோட இது வந்து விட்டு கொடுக்கல, அது பண்ணல. இல்ல புரியல, ஏன்னா கண்ணு முன்னாடி இருந்தா நீ போய் பொம்மை எடுத்த, போய் வச்ச, எதுக்கு இது? இல்ல இவன் பண்றான் ஒரு பெர்ஃபார்மன்ஸ்னா, இந்த இவன் கூட சேர்ந்து இந்த மூதேவி எதுக்குமே அழுது நான் பார்த்ததில்ல. எதுக்கு இன்னைக்கு அழுதானுங்க? ஐயோ அழுன்னு அழுதுபிட்டு அப்புறம் ஹவுஸ்மேட்ஸ் மொத்தமா வந்துருவானுங்க. ம். நீ சூப்பரா விளையாண்டுருக்க, ஃபென்டாஸ்டிக்கா விளையாண்டுருக்க, நீ இவ- வேற இ- லெவல் இவனு அப்படி இப்படின்னு இவனுங்க சொல்லிக்கிட்டு எல்லாம் யாரு? இப்ப இந்த ஃபென்டாஸ்டிக்கா விளையாடுன்னு சொன்னதுல எவன்? இல்ல எல்லா நோவா ஜாக்லின் கூட்டமும் கேங். சொல்லுவாங்க. ஒட்டுமொத்தமா எல்லாருமே, ஜாக்லின், சாட்சனா, அவங்க இவங்கன்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம ம். ஜாக்லின் கொஞ்சம் பண்ணதுதான் ஒஸ்ட் இவனுங்களுக்கெல்லாம் இன்னைக்கு. ஏன்னா ஜாக்லின் இவனுங்களுக்கெல்லாம் குரூப் லீடர் இந்த விஜய் சேதுபதி இருக்கட்டும். இந்த எப்பா இந்த வெள்ளிக்கிழமை ஏதாவது கிடைக்கிட்டு போறேன், யோ தயவு செய்து அந்த ஷோவை ஆஃப் பண்ணிட்டு வாயா அப்படின்னு சொல்லி கமல் சார்கிட்ட சொல்லி, சார் நஷ்ட ஈடு ஏதாவது நீங்க ஏத்துக்குங்க சார், இது இதோட ஆஃப் பண்ணி விட்டுருங்க, இவனுங்க எல்லாம் வீட்டுக்கு போக சொல்லுங்க, நம்ம அடுத்ததான் சீசன் பண்ணிக்கலாம் சார் அப்படின்னு வந்து ரொம்ப பிளாட்டண்டா சொல்லிடலாங்க. நான் ஆனதாட்டு விஜய் டிவிக்கு ஃபோன் பண்ணி, இது பரவாயில்ல, நஷ்டத்தை கூட ஏதாவது ஏத்துக்கிற மாதிரி ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட் கூட போட்டுக்கலாம், இது இப்பயே ஆஃப் பண்ணிருங்க அப்படின்லாம். பிரசாந்த் ப்ரோ, ம். இன்னைக்கு அருண் ஏன் தெரியுமா அழுதான்? ம். அருணே சொல்லியிருப்பாங்க ஒரு இதுல, ஃப்ரைடே அழுதா அது வீக்கெண்ட்ல எப்படி மாறும்ங்கிறது உங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு அதை கரெக்டா கேபிட்டலைஸ் பண்ணது வந்து அருண் தான். ஏன்னா முன்னாடி சீசன்லயும் அதான் நடந்திருக்கும். ஃப்ரைடே அழுதா சாட்டர்டே சண்டே கேபிட்டலைஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து பிரசாந்தை சொல்லியிருப்பார். போன சீசன்ல இதான் நடக்கும், ஃப்ரைடே அழுதா சாட்டர்டே சண்டே கேபிட்டலைஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு அதை பர்ஃபெக்டா கேபிட்டலைஸ் பண்ணது வந்து அருண். ஃப்ரைடே அழுதாச்சு. சீரியல் நினைச்சு ஃபார்முலாவை எடுத்து அப்ளை பண்ணிட்டு இருக்கிறானுங்க. அது எப்படின்னா பிரசாந்த், ஃப்ரைடே அழுததுக்கு அப்புறமா தொடரும்னு சொல்லிட்டு போட்டுருவாங்களே, சாட்டர்டே சண்டே இருக்காது. ஆமா. அந்த மொமெண்ட்ல எல்லாம் யோசிக்கிறாங்க போல. அப்ப ஃப்ரைடே எல்லாம் அழுவானுங்களா முக்காடு போட்டு? காலையில எந்திரிச்சுன்னு அழுக ஆரம்பிச்சிருவானுங்களா? அடுத்த வாரத்துல இருந்து எல்லாரும் அழுவானுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஃப்ரைடே அந்த கருமத்தை வேற பார்க்கணும் நம்ம. இருக்கிற தொல்லை போதாதுன்னு. பிரசாந்த் ப்ரோ, வசதி சொல்லுங்க ஸ்ருதி. ம் இதுக்கெல்லாம் புள்ளி வச்சு கோலம் போட்டது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்க தலைவன் தான். நெக்ஸ்ட் கவினன், நெக்ஸ்ட் எஸ்கேவா? எஸ்கே தான் போட்டாரா? தான் அந்த பிரெட் ஆம்லெட் பிரச்சனைய கொளுத்தி விட்டு அப்படி ஒரு பஞ்சாயத்தை கிரியேட் பண்ணி விட்டு ஜென்ஜி எஸ்கே அவரு. எஸ்கே மேக்ஸ், விஜய் விசால் எஸ்கே ப்ரோ மேக்ஸ்னு வச்சுக்கலாமா அவன் பேர? எஸ்கே ப்ரோ மேக்ஸ் இந்த மாதிரி ஏதாவது வச்சுக்க வேண்டியதான். யாரோட பேரு இது? கமெண்ட் செக்ஷன்ல ஒருத்தவங்க வந்து போட்டிருக்காங்க பிரசாந்த், என்ன போட்டிருக்காங்கன்னா, இவர் வந்து சொல்றாரு, வெளியில வந்து எனக்கு ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு, நான் வந்து பயங்கர ட்ரெண்டா இருக்கேன், நம்ம ஜாக்லின் எல்லாம் கடைசியா பண்ணதே KPY தான், இத பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க போட்டிருக்காங்க. இது விஜய் விஷால் வந்து இதுல சொல்லுவார், லைவ்ல ஒரு நாள். ட்ரெண்டா இருக்கானா? யாருங்க? யாரு? விஜய் விஷால். என்ன ட்ரெண்டா? இன்னைக்கு சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காரா? இன்னைக்கு சொல்லியிருக்காரு ஜாக்லின்ட்ட. ஏங்க அப்படிலாம் எப்படிங்க சொல்லுவாங்க? வெளியில வந்தா வந்துட்டு படத்துல நடிச்சிருக்காங்க. வெளியில வந்தா படத்துல நடிச்சிருக்காங்க. இல்ல கோலமாவு கோகிலா. இல்ல சுரேஷ் தாத்தா ஏதாவது கடன் வாங்கி ப்ரொடியூஸ் பண்ணா பண்ணதுதான், வேற யாரும் பண்ற மாதிரி எனக்கு தெரியல. ஐயா முதல்ல எஸ்கேவே அசிங்கப்படுத்திட்டீங்க, அடுத்தது என்ன? ஏய்யா, நான் அந்த மாதிரி படம் எடுக்கிறவனா ஐயா? அத சொல்ல முடியாது. புக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எஸ்கேவா, நெக்ஸ்ட் தளபதி கூட ஆகலாம். நீங்க என்ன சொல்றீங்க? கம்பேரிசன் இருக்கா ஸ்ருதி? வேண்டாம் ஸ்ருதி. அது எதுக்கு கடன்லாம் வாங்கணும் பிரசாந்த்? நாளைக்கு டைட்டில் என்ன தெரியுமா இல்லையா தாத்தா? டெய்லி நம்ம பேசுறதே யூடியூப்ல எல்லாம் வந்துட்டு இருக்கு. நாளைக்கு வந்து இந்த பக்கம் உங்க புகைப்படம், இந்த பக்கம் பிரசாந்த் அவ்வளவுதான். இல்ல அப்படி இல்ல, 2 பேரும் எஸ்கேவை பத்தி பேசினார்கள் இல்ல போட்டுருவாங்க. எஸ்கேக்கு நான் சப்போர்ட்டா பேசுறேன். அவர் பேரு எதுக்கு இழுக்கணும் இங்க? அவசியமே இல்ல. அவர் கால் தூசு பெற மாட்டாங்க யாரும். பிரசாந்த், உங்களை வன்மையா கண்டிச்சுக்குங்க. கண்டிக்கிறேங்க. உங்களுக்கு நான் கடிக்க கையில கண்டிச்சுக்கங்க. கடிக்கல.
ஆனா ஐயோ யாராவது எதாவது பண்ணீங்க அந்த செட்டை கிட்ட களைச்சு விடுங்க. அதாவது இந்த கம்மன் நெட்டியிருந்தானுங்கன்னா வெட்டி விட்டுருங்க. டபால்னு செட்டு உழுகுற மாதிரி ஏதாவது பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் நிம்மதியாவது மக்கள் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சுங்க. சிவகுமார் கோவம் வந்துச்சுன்னா அவரை 2ஆ உடைச்சு விட்டுருவாரு. நீங்க சிவகுமார் வேற. பாடுவாரா? இல்ல எல்லாம் மயக்க நிலைக்கு போயிடுறானுங்களாம். திடீர்னு சிவகுமார் 3/4 மணி நேரம் பாடுறாராம். பாப்பாய் மேல வந்தாருங்க என் பிரசாந்த். ஆ, மேல வந்துட்டு இப்ப கமெண்ட் செக்ஷன்ல வந்து மெசேஜ் போட்டிருக்காப்புல. ம். அவினாசில மலையான பிரசாந்த் கேளுங்க அப்படின்னு பாப்பாய் வந்து போட்டிருக்காப்புல. அது- அதுக்குதான் மேல ஸ்பீக்கரே ஓ வந்திருக்காப்புல. அப்படியா? புரியல எனக்கு பாப்பாய். அவினாஷ் இல்லைங்களா? இங்க இங்க ம். இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப நல்லவன் மாதிரி இருப்பானுங்க. அயோக்கியங்களோட பிறப்படம் இது. நிறைய வந்து பாத்தீங்கன்னா கூட செட்டா இருக்கானுங்க. எங்க பெஞ்சாலும் இங்கதான் கடைசியில பெய்யும். நீங்க பக்கத்துலாம் கூட பெய்யும். குன்னத்தூர்ல பெய்யும், பெருமாநல்லூர்ல பெய்யும், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கருந்துப்பட்டியில கூட பெய்யும். அவினாசில பெய்யவே பெய்யாது. ரொம்ப சைலண்டா இருப்பானுங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா முடிச்சு விட்டுருவானுங்க. அதாவது எந்த அளவுக்கு வன்மம்னா, ஒரு பையன் வந்து ரெஸ்டாரண்ட் போட்டானுங்க. ரெஸ்டாரண்ட் போட்டு ம். 4 மங்கீஸ்னு ஒரு ரெஸ்டாரண்ட். நல்ல பையன் போட்டான். இவனுக்கு என்னன்னா யாருமே யாராவது தொழில் ஆரம்பிச்சு ஜெயிச்சிட்டானுங்கன்னா டென்ஷன் ஆயிருவானுங்க. என்ன பண்ணானுங்க 10 ரெஸ்டாரண்ட் பக்கத்துலயே ஆரம்பிக்கிறானுங்க. ஆனா அந்த பையன் படிச்ச பையன், அவன் நல்ல இந்த டிஷ் எல்லாம் கொடுக்குறான். இவனுக்கு பழைய தோசை சுட்டு எவனுமே அங்க போல ரெஸ்டாரண்ட். 10 பேர் ஏதோ பார்ட்னர் ஏதோ இடம் கிட்ட வச்சிருப்பான்னு வித்து அவனுக்கு போட்டியா நாம நிக்கிறேன்ட்டு கடைசியில் என்னடான்னு பார்த்தா கலெக்டர்கிட்ட 22 பேர் போய் கஞ்சா இவனே தயாரிக்கிறான்னு போட்டானுங்க. அதாவது சப்ளைன்னு கூட போடல. இவன் கஞ்சா தயாரிச்சு மாணவர்களுக்கு கஞ்சா அங்கேயே வந்து வழங்குறாரு. அதனால இவரை வந்து க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு போட்டாரு. அந்த பையன் அந்த கலெக்டர் இவனுக்கு கொடுத்த லெட்டர் கலெக்டர் வந்து இவருக்கு தந்திருக்காரு. தம்பி இப்படிலாம் உனக்கு தராங்கன்னு அதை ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கான் அவன். ஆனா இப்படி இருக்கானுங்கண்ணா அவனுங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி தினுசா இருப்பானுங்க ஆளுங்க பார்த்தீங்கன்னா. அப்புறங்க பிரசாந்த், அப்புறங்க ஓ அப்படிங்களா, சரி சரிங்க, ஐயோ நீங்க ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க அப்படிங்குவானுங்க. பின்னாடி போய் என்னென்ன பேசுவானுன்னு நினைக்கிறீங்க அந்த குண்டா? ஐயோ மெட்ராஸ் போனா நாம சும்மா தான் இருக்கிறானுங்க. எப்ப பார்த்தாலும் கார் எடுத்துட்டு இந்த படத்துல ஏதுலயும் பண்றது இல்லைங்க. போனோம்னா போதும், ஐயோ பிரசாந்த் அருமையா பண்றீங்க, ஐயோ நான் அந்த இதுல பார்த்தேனுங்க, டிவி ஷோல பார்த்தேனுங்க, அப்படியே மாத்தவனுங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த அந்த நக்கல் தான் நமக்குள்ளேயும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது அதான் இப்ப வந்து நினைப்பாப்புல பாப்பாய், நான் ஏன் மழை பெய்யுதுன்னு நான் நான் பிரசாந்த் கேட்பேன். எதுக்குடானே, அப்படிதானே பாப்பாய்? அதாவது ஒரு வரியில ஒரு அரை வரியில சொல்ல வேண்டியத என்னடா 10 நிமிஷம் எதுக்குடா எக்ஸ்டெண்ட் பண்ற, அவ்வளவு என்னடா கண்டென்ட் இருக்குங்கிற மாதிரி. இல்ல அது இந்த ஊருக்கான ஒரு இதுங்க. அஹ், இல்ல புரியுது. நாளைல இருந்து என்னன்னாங்க, இப்பதாங்க கொஞ்சம் மனசெல்லாம் நல்லா இருக்குது. இப்பதான் அப்பாவெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லை, இப்பதான் டிஸ்சார்ஜ் எல்லாம் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வரணும். அது கொஞ்சம் மனசுல தெம்பு வேணும். இதை பார்த்து திருப்பி நம்ம குழம்பிட்டோம்னு வச்சுங்க, வாழ்க்கை சூனியமாயிடுதுன்னா. அதனால ஒரு 2 நாள் கழிச்சு பார்த்து கொஞ்சம் எல்லாம் செட்டில் பண்ணி விட்டு, ஏன்னா மெட்ராஸ் வந்துடணும், ஏன்னா மண்டே வந்துடுவோம் மெட்ராஸ். அப்புறம் வந்து உட்காந்துடணுங்கிறேன் நானுங்க. இவனுங்க என்னென்ன பண்றானுன்னு பார்த்து மானாவரியா ரிவ்யூ பண்ணி விடலான்ட்டு இருக்கிறேன் நான். இந்த சும்மா இவனுங்க இந்த பெரிய கேமர் ஸ்ட்ராட்டஜி அப்படிலாம் பண்ணக்கூடாதுங்க. இவனுங்களுக்கு பேசணும். நம்ம யாராவது கூப்பிட்டு 2 பேர்த்த வச்சுட்டுங்க டம்மால் டிமில்னு இப்போ பேசணும். வெளியில வந்து அந்த ரெக்கார்டிங்கை பார்த்தானுங்கன்னா இவனுக்கு அந்த பக்கம் இனி பிக் பாஸ் இல்லைங்க, விஜய் டிவி பக்கமே போகாத மாதிரி எதுவும் பண்ணி விட்டுருணுங்க. செட்டு பக்கமே இவனுக்கு போகக்கூடாது. அந்த மாதிரி எதாவது பண்ணி விட்டுருங்கிற நானுங்க. சரி இந்த லவ் லவ் என்ன லெவல்ல இருக்குது? எப்படி எப்படி மோதிரமா தாலியா எப்படி என்ன அத நிச்சயத பத்தி எங்க 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 தாத்தா சொன்னாதான் எனக்கு கரெக்டா இருக்கும். தாத்தா, அந்த காதல் பத்தி கேக்குறாப்புல பிரசாந்த். அண்ணா யாரு என்னையா? ஆமாண்ணா. ஆமா தாத்தா. இல்லைண்ணா ஒரு எங்க காதல், இல்லைண்ணா பிள்ளை காதல் இல்லாத புஷ்பம். வீட்டுல கழுவுன பிள்ளை இல்லாத வீட்டுல தான் கழுவுன தூக்கி மனையில வைப்பாங்க. என்னையேங்க யங் பாய் கல்யாணம் ஆகாத செல்வாவை கேளுங்க சொல்லுவாரு. எனக்கு அதெல்லாம் பார்த்தா வைத்தறிச்சல்ருவாங்க. அப்புறம் ஏதாச்சும் சொன்னோம்னா அவனுக்கு பல்லும் இல்லை, அது பக்கடாவும் இல்லை. ஞான செல்வம் இல்ல அந்த பிரசாந்த், அந்த இன்னைக்கு அதோட இன்னொன்னு வந்திருக்கு. இப்ப என்னன்னா ட்வீட்ல என்ன பண்றாங்கன்னா, என்னடா தர்ஷிகா விஷால் லவ் கண்டென்ட், எங்க சிவகுமார் அருண் கண்டென்ட் தெரியுமாடா பாருங்கடாங்க
ராமரு, அனுமானு எவ்வளவு பெரிய கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. நீங்களா என்னடா அப்படின்ட்டு ஒரு 4-5 பக்கத்துக்கு போட்டுட்டு இருக்காருங்க அவனுங்க பாட்டுக்கு. அனுமார் யாரு? சிவகுமாரா? ஆமா ஆமா. ஓ, அருமை அருமை. ராமர் இவரு வில்ல எடுத்துடுவார் இவரு அருண் அருண் அருண். அரு எங்க அவனுக்கு ராம வேஷம் போட்டா பல புராணங்கள் மேல நமக்கு டவுட் வர ஆரம்பிச்சிருன்னு நினைக்கிறேன் போறோம். ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா இல்ல என்னால சிலதெல்லாம் நீங்க டைஜஸ்டே பண்ண முடியும். எனக்கு முதல்ல வந்து இந்த தர்ஷிகா பொண்ணு வந்து இவனை லவ் பண்ணுங்கிறதே அதையே என்னால டைஜஸ்டே பண்ண முடியல என்னால. அது ஒரு பாட்டுக்கு சீன்ல பாவம். ஜூம் காட்டுவாங்க, ஒரு சீன்ல ஜூம் காட்டுவாங்க பிரசாந்த். என்னன்னா வந்து சௌந்தர்யா கண்ணுலயோ மூக்கு கிட்ட சம்திங் ஏதோ ஒண்ணு இருக்கும். ம். அத வந்து இவன் தொடச்சு விடுவாப்ல. நேத்து தானே எப்போ நேத்தா சைட்ல நேத்தா பின்னாடி உட்காந்துருக்கோம் கரெக்டா. ஆமா, பின்னாடி உட்காந்துட்டு அப்படியே குறு 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 குறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே வேற ஜூம் பண்ணி போட்டிருக்கானுங்க ட்வீட். சரி, அடுத்து டூயட் பாடுவாங்களா இல்ல கவிதை எழுதுவானோ விசாலு? தெரியல. வெளில வந்ததுமே தான் தெரியும். எப்பயும் போல வெளில வந்தது புட்டுக்கும் பிரசாந்த். இதுல போய் என்ன இருக்கு? அது உள்ளேயே ஒண்ணும் இல்ல, சும்மாதான். இல்ல அது என்னன்னே தெரிலங்கிற நானு. இப்போ லாஸ்ட்லியா அது இதெல்லாம் இருந்தா கூட வெளில வந்தா ஒரு 10 பேட்டி இல்லை நான் லாஸ்ட்லியாவை காதலிக்கவில்லை, இல்லை கவினை பற்றி பேசாதீர்கள் அப்படின்ட்டு ஏதோ ஒரு 2 மாசமாவது ஓடிட்டு இருந்துச்சு. பரவாயில்ல. சேருவாங்களா? சேர மாட்டாங்களான்னு. சேர மாட்டாங்கன்னு நமக்கு தெரியும். இருந்தாலும் பரவாயில்லையே, நல்லா ஃபன்னா ஒன்று போடுது அப்படின்ட்டு. இது வந்து எப்படின்னா இது பிக் பாஸ்க்குள்ளே எவனும் கண்டுக்கிறது இல்லையா இருக்குது லவ். ஆமா. இல்ல. கண்டு அப்ரிசியேட்லாம் பண்றாங்க. அடிக்கடிக்கு இந்த காதல பத்தி பேசுற ஒரே ஆள் வந்து பவித்ரா மட்டும் தான். இப்ப எனக்கு என்னன்னா, இன்னைக்கு வசந்த் பவித்ரா ஒருத்தவங்க ரிக்வெஸ்ட் ஜெலஸா? பண்ணாங்க. ஆமாமா. ஜெலஸ் ஆன் இவங்க தர்ஷிகா. இல்ல நீங்க தர்ஷிகா. என்ன நடந்துச்சு கேளுங்க. ஆமா, இவர் ஒஸ்ட் யாரு? பெர்ஃபார்மர் சூஸ் இந்த பண்ணுங்கயா. இந்த டாம் குரூஸ் மேல வந்து இப்ப ஜெலஸ். இது ட்ரையாங்கிள் காதலாவணி, காதல் தேசமா, நோ 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 கல்லூரி நோ நோ. சாலை மாதிரி. அங்க வந்து 2 பசங்க ஒரு பொண்ணு, இது வந்து 2 பொண்ணுங்க ஒரு பசங்களா, இந்த மாதிரி. நோ. இல்ல. அது கிடையாதுங்கய்யா. அவங்க ம் வந்து அவங்க தோழி வந்து தன்னை விட்டு விட்டு அவங்க கிட்ட போயிட்டாங்கன்ற அந்த ஒரு பொசசிவ்னஸ். அப்புறம் என்ன காதல் என்ன ஜோடியாவே பண்ண முடியும்? சரி வா நீயும் பாதி காதல் பண்ணு அப்படின்ட்டு காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் நான் பண்ணிக்கிறேன், மத்தியானத்துல இருந்து சாயங்காலம் வரைக்கும் நீ பண்ணுன்னு சொல்ல முடியுமா? இதெல்லாம் என்னங்கடா டேய்? இதெல்லாம் என்னடா பொசசிவ்? காதல் இல்ல பண்ண பிரசாந்த், இது அண்ணா. யார்? இது அவங்க விஷாலா பேசுறது? லவ் பிரசாந்த் இல்ல, விஷாலோட வாய்ஸ் அப்படியே சொல்றாரு. ஐயோ கடவுளே. பட் நைஸ் பஞ்ச் பிரசாந்த். இல்ல எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க இவனுங்க லவ். இந்த பவித்ராக்கு என்ன பொறாம வருதுங்கிறத என்னால புரிஞ்சுக்கவே முடியலைங்கிற நானு. இல்ல சரி. அது லவ் ட்ரையாங்கல் வந்து அன்ஷிதா வச்சு போயிட்டு இருக்கு. அந்த லவ் ட்ரையாங்கல் காதல் தேசம் சொன்னீங்கல்ல, அது ஆமா, வந்து அன்ஷிதா, தர்ஷிகா, அப்புறம் வந்து விஷால் அப்படி வச்சு போயிட்டு இருக்கு. So அன்ஷிதா, அதுதான் அவங்களுக்கு. தர்ஷிகா, விஷாலா? ஆமா, அவங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டாங்க, ஆனந்தியும் பவித்ராவும் சேர்ந்து. ஓ, அன்ஷிதாவும் தர்ஷிகாவும் விஷால் லவ் பண்றாங்களா? இல்ல, அன்ஷிதா வந்து பெஸ்டியா இருக்காங்க. ஆக்சுவலி ரொம்ப ஃப்ரெண்டா, ஒரு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டா இருக்காங்க. அதை இவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இவங்கள ஒரு ஆர்கே நீ நரேட்டிவ் நல்லா செட் தெரிஞ்சுக்க பண்ணிட்டாங்க. இருக்கே, வாழ்க்கையில தெரிஞ்சுக்க. லவ்வர் விட்டு போயிடுவானுங்க, கடைசியில பார்த்தா பெஸ்டியை கல்யாணம் பண்ணிக்குவானுங்க. இது பல ஊர்ல பல நாட்டுல நடந்திருக்கிற ஒரு கதை. இது காலங்காலமா நடந்துட்டு வர்ற கதை. இது கடைசியில கிளைமேக்ஸ் ட்விஸ்டா? அப்போ ஊர் கிழவிக வந்து இந்த பவித்ராவும் ஆனந்தி தான் ஊர் கிழவிக உட்காந்துட்டு. Absolutely. இது ஆமா. இந்த உட்காந்து பாக்கிட்டு என்னடி பவித்ரா பாத்தியா அவளை காலையிலேயே லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டான். ஓ இவளுக்கு அதான் பர்பஸே இல்லாம உட்காந்துருக்கிறது குத்த வச்சு. எனக்கு இது வரைக்குமே பவித்ரா எதுக்கு இருக்குதுங்கிறது எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. இன்னைக்குதான் வந்து வாய்ஸ் ஹலோ, அவுட் பண்ணுச்சுங்கய்யா. போன வாரம் அந்த கேம் வச்சாங்களே, இந்த ம் பொம்மை கேம்ல ஆமாண்ணா. ஊமக்கோட்டா ஊரோக்கு எடுப்பான்னு 7 பேர் 6 பேர் 7 பேரை வெளில அமைச்சிருக்குது. பவித்ரா எதுக்கு வந்துட்டீங்களே, பெஸ்ட் பிளேயர் கொடுக்காம விட்டானுங்க. அதுக்குதான் எவனுக்கும் கொடுத்துருக்கணும். தெரியாதே தாத்தா, எவனுக்குமே தெரியாதே, அறிவு இல்லாதவங்களாச்சே, கண்டே பிடிக்கல கடைசி வரைக்கும். பவித்ரா தான் வந்து சூப்பரா விளையாடினாங்க, அவங்களுக்கு தான் கொடுத்துருக்கணும். ஆனா என்ன வேணும் விளையாட்டுண்ணே, ஒரே சப்பாத்தி எக்ஸ்ட்ரா போட்டு எல்லாம் மறந்துடுவானுங்கண்ணே. அதனால ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நாங்க அவங்களை நீங்க அவ்வளவுதான் யோசிக்க வேண்டியது இல்லைண்ணே. சப்பாத்தில வேணாங்க, ஒரு பிரெட் டோஸ்ட். பிரெட் டோஸ்ட் சொன்ன மாதிரி ஒரு நாளுக்கான கண்டென்ட்டே ஒரு அரை பிரெட் தான் உனக்கு கண்டென்ட்டே பண்றானுங்க. அதனால ஐயா, இன்னைக்கு அந்த ஒத்த பிரெட் டோஸ்டால தானே ஐயா ஒரு நாள் ஃபுல் எபிசோடு தாங்கி இருக்குது. நான் சமையல் ரூமை மூடிடணுண்ணே. சமையல் ரூமை மூடிட்டுண்ணே ஒரு நாள் உங்களுக்கு பசியோடு விட்டுருணுண்ணே.
எனக்கு தெரிஞ்சு இல்லைங்க, கடிச்சிருவானுன்னு நிறைய நினைக்கிறேன். சாப்பாடு போட்டுட்டு சமையல் ரூம் பெருசா ஃப்ரீயா திறந்து விட்டுட்டு பாத்ரூம் மூடிடணும். தாத்தா வேற மாதிரி. இல்ல விசால்லாம் வந்து ப்ரோக்ராம நார் அடிச்சது பத்தாதுன்னு செட்டிய நார் அடிங்க டாக்டர்னும். எனக்கு தெரிஞ்சு அப்ப அந்த ஸ்விம்மிங் பூலை திறந்துருவானுங்கண்ணா. அந்த முன்னாடி இருக்குது இல்ல, அது கீழே தான், அதுக்கு மேலதான் புல்லெல்லாம் போட்டு வச்சிருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்சு ஓட்டை போட்டு ஸ்விம்மிங் பூலுக்குள்ள போயிடுவானுங்க எல்லாரும். ஐயோ ஐயோ கடவுளே. இது என்ன? இல்ல இன்னைக்கு ம் இல்ல இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மர் சூஸ் பண்ணுவாங்கயா. ம் ஓகேங்களா? ம் எவனுமே ஒஸ்ட் பெர்ஃபார்மர் சூஸ் பண்ண மாட்டானுங்க. ம் எவனுக்கு எவனை பிடிக்கலையோ அவனை ஒஸ்ட் பெர்ஃபார்மர்னு சூஸ் ஓ பண்ணுவானுங்க. ஓகேவா? ம் சூஸ் பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஜெஃப்க்கு கொடுத்தது ஓகே. இன்னும் பக்கத்துல இன்னொருத்தருக்கு சாச்சனாக்கு. ம் அதே அளவுக்கு நல்லா மத்தவங்களுமே பண்ணிருப்பாங்க. ம் சாச்சனாவை ஏன்டா சூஸ் பண்ணீங்கன்னு கேட்டா இவனுங்களுக்கே பதில் இருக்காது. ம் ஆனா சாச்சனாவை சூஸ் பண்ணிடுவானுங்க. ம் இல்லைன்னா பிளான் பண்ணி சாச்சனாவை பர்பஸ்ஃபுல்லா அடுத்த வாரம் வந்து கேப்டன் ஆக்கி நார் அடிக்கணும்னு இவனுங்க முடிவு பண்ணிட்டானுங்களான்னு தெரியல. அது கூட இருக்கலாம். ஓ ஓகே. வெளியில வந்து உட்காந்து இவங்களுக்கு பேர் நீங்க சொன்னீங்கல்ல ஊர் கிளவிங்கன்னு ம் சொல்லிட்டு அந்த 2 பேரும் உட்காந்து பேசுவாங்க. ம் அன்ஷிதாவும் ஏப்பா எல்லாம் தெரிஞ்சுக்குங்க. பவித்ரா. இன்னைக்கு பவித்ராவுக்கும் ஆனந்திக்கும் இனிமேல் ஊர் கிளவின்னு கூப்பிடுங்க. ஜம்முன் இருக்கும் ஊர் கிளவிகள் அப்படின்னு வந்து கூப்பிட்டுக்குங்க. நீங்க இதை நான் வந்து வந்து கண்டினியூ அன்ஷிதா பண்ணிக்கிங்கப்பா. ஆமா அன்ஷிதா வந்து சொல்லுவாங்க. இல்ல பவித்ரா சொல்லுவாங்க. இந்த விஷாலு, அருணு, இவன் அவன் பேரு என்ன சத்யாலாம் என்ன பண்றானுங்க? ஒண்ணுமே பண்ணல. ம் இவனுங்களுக்குள்ளேயே மாத்தி மாத்தி குடுத்துப்பானுங்கன்னுலாம் பேசுவாங்க. நான் என்ன சொல்றேன், இந்த வேக்கான வெங்காயத்த இங்க உட்காந்து நீ பேசுறல்ல, ம் உள்ள உட்காந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மர் குடுக்கும்போது என்ன உட்காந்து வெங்காயம் கட் பண்ணிக்கிட்டு இருந்தியா நீ? இல்ல அதெல்லாம் அப்படின்ற பேசினா ஒரு அப்புறம் 2 கண்டென்ட் பேருமே வந்துரும்ல. அப்புறம் பிக் பாஸ் ஜெயிச்சிரு, அவன் பிக் பாஸ்ல விஜய் டிவி சம்பாரிச்சிருவான். நான் எதுக்கு அதை பண்ணணும்? அதெல்லாம் நாங்க பண்ண மாட்டோம். நான் குசு குசுன்னு அன் அன் பேசிக்குவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் பிக்சர்ல எதுவுமே பேச மாட்டாங்க. அவ்வளவுதான். இதைத்தான் நாங்க 50 நாளா பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னொரு 50 நாள் நாங்க பண்ணுவோம். சேதுபதி வெறுத்து இதோட இந்த எபிசோடோட போதுண்டா அப்படின்னு போறதுக்கான எல்லா இது ஐ மீன் இந்த சீசனோட போறதுக்கான எல்லா வேலையும் நடக்குது. பிரசாந்த், பட் நீங்க கான்ட்ராக்ட் ப்ரோக்ராமே போட்டிருப்பாங்கல்ல. பார்க்க வேண்டாம். ஆனா ஆமா, நீங்க ரிவ்யூ பண்றது கரெக்டா இருக்கு. பார்க்காமயே சொல்றீங்க. அதனால நீங்க பார்க்காதீங்க. பார்த்துட்டா குழம்பிடுவீங்க. வேணாம். ஆரம்பிச்சிருங்க. நாளைக்கு நல்ல நாள். ஆனா ஆனா அதாவது இல்லண்ணா, எனக்கு தெரிஞ்சுன்னா சேது ஒரு கண்டஸ்டண்டா போனா தான் அது மாறும் நினைக்கிறேன். இல்லங்க, டாம் நீங்களும் உட்காந்தீங்கனால சூப்பரா இருக்கு. பிரட்டாம் என்ன அப்படின்னு புரியல. போடுங்க. பிரட்டாம் இல்ல டாம், என்ன சீரியஸா இல்ல டாம், நீங்க நாளைக்கு சொல்ல ஒண்ணும் இல்ல. சொல்ல அவர் கரெக்டா கமெண்ட் கொடுக்குறாரு டாம். இல்லண்ணா எனக்கு உண்மையா என்னன்னாங்க, இந்த ட்ரை பண்ணி பார்த்தனுங்க ஒரு நாள். நானே தனியா அந்த பிக் பாஸ் ரிவ்யூ எல்லாம் பண்ணலான்னு வரமாட்டேதுங்க. அது கரும தனியா எல்லாம் வரமாட்டேது. நீங்க இப்படி பேசுனீங்கன்னா ஏதோ அருவியை வந்து அப்படியே அன்லாக் பண்ணி விட்ட மாதிரி அப்படியே பொங்கி அப்படியே வலியுது அப்படியே. என்னங்க அப்படியே அது கவுண்டர் வந்து அப்படியே வருது. ஏன்னா இவனுங்களை ஒண்ணு இல்லைங்க. நான் ஒரு மொத்தமே 25 நாள் தான் இவனுங்களை பார்த்துருக்கேன். இடையில கிளிப்பிங்ஸ் தான் பார்த்துருக்கிறேன். இன்னும் லைவ் எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கே டென்ஷன் ஆகிறேன். நீங்க தினம் தினம் பாக்குறீங்க நீங்க. ஐயோ இன்னைக்கெல்லாம் வந்துங்கயா பிரசாந்த், எபிசோடு ஒரு பார்த்தேன். பெட்டர் ஐடியா இருக்கு. அண்ணா உள்ள போயிருங்க. ஆனா அனுப்பிச்சு விடுங்கண்ணே. ஒரு 10 நாள்ண்ணே. ரொம்பலாம் வேணாண்ணே. வேண்டாம். ரோட்ல யாராவது செயின் பிடிச்சிடுங்க, உள்ள கூட்டு போயிருவாங்க. என்ன எல்லாரும் ஃபன் மோடு போயிட்டீங்களா? இன்னைக்கு பயங்கர எரிச்சல் ஆயிட்டேன் பிரசாந்த். நானு இன்னைக்கு எபிசோட் நான் வந்து பாருங்க எண்டமால் எல்லாத்தையும் இது பண்ணி டேக் பண்ணி இன்னைக்கு ஒரு ட்வீட் போட்டிருக்கிறேன். எதுக்கு அப்படின்னா, ஐயா எபிசோடு வந்து 1 மணி நேரம் 39 நிமிஷம் 36 செகண்ட் போட்டிருக்கீங்க. லைவ்னு நினைச்சு மாத்தி அப்லோட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். எபிசோடு 1 மணி நேரம் தான். நீங்க போய் அழிச்சிட்டு அப்லோட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் இல்ல பாக்குறேன். அவன் எடிட்டரும் தூங்கிட்டான்னு நினைக்கிறேன். இவனுக்கு என்னத்த எடிட் பண்ற, கட் பண்ணாம போடுற அப்படியே அளவா பாத்துக்க அப்படின்ட்டு அவனுங்களும் இந்த ஸ்பாட் எடிட்டர் இவனுங்களாம் படுத்து தூங்கிட்டான்னு நினைக்கிறேன். இவனுங்களை எவன் பாக்குறது அப்படின்ட்டு. கரெக்ட். இல்ல ஒஸ்ட் எடிட்டரே இந்த டைம் வந்து பயங்கர மோசமா இல்லங்க இருக்காங்க. அது இல்ல, மத்த சீசனை தாண்டி ஒண்ணும் இல்ல. நீங்க எப்பவுமே படத்தெல்லாம் பாத்தீங்கன்னா எடிட்டரு ஏதோ இன்ட்ரெஸ்டிங்கா கொடுத்தீங்கன்னா அவன் பட் பண்ணுவான். பழைய படத்தை கொடுத்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான், டே இது எப்படி இருந்தாலும் ஃபிளாப் தாண்டா அப்படின்ட்டு வெட்டி வீசுற அப்படின்ட்டு ஏதோ ஒன்று பண்றான் அப்படின்ட்டு வந்து வெட்டி படத்தை ரிலீஸ் பண்ணி விட்டு போயிடுவானு. அந்த மாதிரி எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு வந்து காலைல தம்பியா நைட்டு நல்லா ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் கீச்சு பார்த்துட்டு காலைல வரலாம். பிக் பாஸ் எடிட்டர் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போய் படுத்துவங்களா. அவனுங்க எதுவும் பண்ண மாட்டானுங்க. எங்க சாயங்காலம் கத்திட்டு இருப்பானுங்க. அந்த
மத்தியானம் சமையலுக்கு மேல் வர்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் எந்திரிச்சு பார்த்தா தெரியும். ஏதோ பண்ணிட்டு இருப்பானுங்க. அவ்வளோதான். இல்லங்க. அண்ணா எடிட்டர்லாம் பாத யாத்திரை பழனிக்கு போயிருக்காங்கங்க. குறும்படம்லாம் வெட்டத்துக்கு ஆள் இல்ல. டெய்லர் தான் வச்சிருக்கிறாங்க. அவர் தான் வந்து தச்சுன்னுருக்கிறாரு. எடுத்து எடுத்து வெட்டி வெட்டி ஒட்டி. அண்ணா இது அல்டிண்ணா. அதாவது அல்டி பிக் பாஸ் இது. அதாவது கண்டஸ்டன்ட்ட விட பார்த்தீங்கன்னா, இங்க கமெண்ட்ரேட்டர்ஸ் தான் பயங்கரமா இருக்கிறாய்ங்க. அந்த அளவுக்கு ஆயிப்போச்சு பிக் பாஸ். கண்டஸ்டன்ட்ஸ் ஐயா நீங்க இது ம். ஐயா நீங்க இதெல்லாம் விட்டுட்டு இப்ப கண்டஸ்டன்ஸ் எல்லாம் வெளியில வந்ததுமே பாப்பாங்கல்ல, இந்த சீசனுக்கான ரிவ்யூ பாப்பாங்கல்ல, ம். மன உளைச்சலுக்கு ஆளாக மாட்டாங்க. யாராவது போய் நான் பிக் பாஸ்குள்ள போனேன்னா எந்த சீசன் கேட்டா காரி துப்பாங்கன்னே சொல்ல மாட்டாங்கல்ல இந்த சீசன்ல இருக்கவங்க அம்மா யாருமே. சரி. நம்மளுக்கு எவ்வளவு மன உளைச்சல் ஆயிருது அதை பார்த்துட்டு. என்ன விளையாடுறீங்களா? கரெக்ட். அதனாலதான் தாத்தா நம்ம நம்ம போட்டிருக்க ட்வீட்ல இருந்து எல்லாத்தையும் பார்த்து தெரிச்சிருவாங்கல்ல இவங்க வெளில வந்தாங்கன்னா. யாரு? இல்ல தாம் வேற- இல்ல ம்ஹ்ம். தாம் அவங்க என்ன தெரியுமா ஒரு ஒரு அவனுங்க யோசிப்பாங்க? அதுவும் பண்ண மாட்டானுங்க. நீங்க அப்படி நினைக்க வேண்டாம். அவ்வளவும் பண்ண மாட்டானுங்க. வந்தா அப்பா! இப்பதான் டோஸ்டட் பிரெட் சாப்பிடுறேன் நானு அப்படின்ட்டு அங்க போயிருவானுங்க. அவனுங்க அதுவும் பண்ண ஏங்க மாட்டானுங்க. பாருங்க டாமு ட்ரெண்டிங்ல இருக்கிறாங்க. சொல் வெளில வந்தா உங்களுக்கு இதுக்கெல்லாம் டைம் இருக்குமா? என்ன பேசுறீங்க நீங்க? ம். ட்ரெண்டிங் ஸ்டார் தலைவன். எனக்கு இன்னமும் ஒரே ஒரே ஒரு வார்த்தை தான் தாத்தா ஒலிக்குது. நம்ம விஷால் உள்ள போறப்ப விஜய் சேதுபதிட்ட பேசினாப்ல, என்ன எல்லாருமே வந்து பாக்கியலட்சுமி எழிலா தான் பாக்குறாங்க. இனிமே எல்லாரும் என்ன விஷாலா பாக்கணும். இனிமே நல்லா பாப்பாங்க விஷாலா பாகியலட்சுமி அப்படின்னு எழின் நினைச்சுக்கிறேன். பெரிய ஜோக்கர்ல நடிச்சவரு. ஜாக்கின் பீனிக்ஸ் இவரு. பூரா நடிச்சு தள்ளு தள்ளுன்னு தள்ளி அப்படியே வந்து சிகப்பு வந்து வாயில வரைஞ்சு அப்படியே ஆடியன்ஸை கட்டி ம். போட்டு ஏடா டேய் ஏடா பாகியலட்சுமி பாக்யா தாண்டா அதுலயும் பாகியலட்சுமி. விட்டுட்டாப்லயே 1 வருஷமா நடிக்கலையே. பாக்யாங்கிற ஒரே ஒரு பொண்ணுக்காண்டி ஓடுதுற அந்த சீரியல். நானும் தானே எங்க அம்மா கூட உட்காந்து பாக்குறேன். நீ எங்க வருவீன்னு எனக்கு தெரியாதுடா. சத்தியமா சொல்றேன். நான் இது வந்து சும்மா சொல்ல. நான் பல எபிசோட் நான் எங்க அம்மா கூட உட்காந்து பார்த்துருக்கிறேன். எங்க அம்மா பாத்தியா 2 பொண்டாட்டிவ அந்த பக்கம் மறைச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நாங்க உட்காந்து பயங்கரமா டிஸ்கஸ் பண்ணுவோம். எங்க அப்பாவும் உட்காந்துக்குவார் அப்பப்ப. இவனை நான் பார்த்ததே இல்லைடா அதுல. எங்க வருவான்னு இந்த எனக்கு கடைசி 1 தெரியல. வருஷமா இல்ல. இல்ல 1 வருஷமா ஆள மாத்திட்டாங்க. அப்படியா? ஆமா. இப்ப வேற ஒருத்தர் தான் இல்ல இருக்காப்ல. டைட்டானிக்ல நடிச்ச மாதிரியே பேசுறானே. ஆ? டேய், இல்ல இவரு பந்தாவா சொல்லுவாப்ல. நான் வந்து இப்ப கடைசியா வரும்போது நான் இதுல ஷோ இல்ல டாமு. பண்ணியிருக்கேன், இது பண்ணியிருக்கேன். ஷார்ட் ம். ஃபிலிம் ஒன்று ப்ரொடியூஸ் பண்ண டாமு. சரியா? ஓகே. அந்த ஷார்ட் ஃபிலிமோட டைட்டில் எனக்கு தான் அந்த டைட்டில் வச்சானுங்க. என்னன்னா மர்கயா சாலா அதுக்கு பேரு. ஷார்ட் ஃபிலிமோட டைட்டில். அந்த டைட்டில் வச்சது என்னன்னா எனக்கு தான் செத்து போடா நான் என்ன எனக்கு வச்சிருக்கிறானுங்க. அந்த டீம் எனக்கு தெரியல. அப்புறம் ஷார்ட் ஃபிலிமா நீ ஷார்ட் ஃபிலிம் வந்து சங்கர் பட அளவுக்கு எடுத்த பெருமை வந்து எங்களுக்கு தான் தாரும். என்ன டக்குன்னு வருவானுங்க அண்ணா ஷூட்டிங் இருக்கு அப்படிங்குவானுங்க. சரிடா அப்படின்னா 10,000 தாங்க அப்படின்னு வாங்கிட்டு போவானுங்க. எதுக்குன்னு தெரியாது. அப்புறம் போயிட்டு அப்புறம் 3 மாசம் கழிச்சு வருவானுங்க. அண்ணா செகண்ட் ஸ்கெட்யூல் அப்படிங்குவானுங்க. என்னடா ஸ்கெட்யூல் 20 நிமிஷம் ஷார்ட் ஃபிலிம் எப்படா எடுத்துட்டு இருப்பீங்க அப்படின்னா அதுல ஒருத்தன் பாத்தீங்கன்னா இவனா மாதிரியே நான் நம்ப மாட்டீங்க. மர்கையா சலான் இருக்கும். எல்லாம் டிஸ்லைக்கா இருக்கும் என் சேனல்ல. அதுதான் அந்த ஷார்ட் ஃபிலிம். போய் பாருங்க. தம்பி நான் ஒரு லாங் ஃபிலிம் எடுக்கிறேன்ப்பா ஒன்று வச்சு. ஷார்ட் ஃபிலிமுக்கு 10,000 லாங் ஃபிலிம் கட்டி 1,00,000 தர மாட்டீங்க? வாங்கினேன். அதாவது என்ன பண்ணானுங்க, அவன் தான் அந்த ஹீரோ. அவருக்கு ஒரு ஈகோ ப்ராப்ளம். அவருக்கு டைரக்டருக்கு ஈகோ ப்ராப்ளம். இவர் அட்லி அவர் வந்து பாத்தீங்கன்னா பெரிய விஜய். இவனுக்கு 2 பேர்த்துக்கு வந்து ஈகோ ப்ராப்ளம் வேற. என்னடா ஈகோ ப்ராப்ளம்னு இவர் என்னமோ ஷார்ட் நடிக்க சொல்லிக்கிறாரு. அவருக்கு நடிப்பு வரலையா. அவர் நடிப்பு வரல அப்படின்னு இவன் டேய் இப்ப என்னதான்டா பண்றீங்க அப்படின்னா பார்த்தா 50,000 வாங்கிட்டு போயிட்டானுங்க. டேய் 60,000 கொடுத்துட்டேன்டா நீ என்னதான்டா எடுத்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இன்னொரு 3 மாசம் ஆகுண்ணா. ஏன்டா அப்படின்னா ஹீரோ அவைலபிலிட்டி இல்லை அப்படின்னா அடங்கோக்கா மக்கா அப்படின்ட்டு எங்கடா போனா அவன் அப்படின்னா ஏடா இங்கதான்டா சும்மா சுத்திட்டு இருந்தேன் எங்கடா போனா அப்படின்னா இல்ல அவர் விஜய் படத்துல பிஸியா இருக்காரு அப்படின்ட்டு. அப்ப இந்த பைரவா படம் எடுத்துட்டு இருந்தானுங்க. எப்ப பார்த்தாலும் கூப்பிட்டா என்னங்கிறது நான் பைரவா படத்துல விஜய் அண்ணா கூட நடிச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு போன வச்சிடறான். யாரா அவன் அப்படின்ட்டு பார்த்தா 3 மாசம் இதே பண்ணியிருக்கான். பைரவா படம்னு. உட்காமுக்கா நமக்கு சரியான கடுப்பாயிடுச்சு. இவனுக்காண்டி அந்த பைரவா படத்துல இந்த நாய் எங்காவது நிக்குதா இல்ல ஏதாவது பண்ணுதா? நான் கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட் தம்பி கேரக்டர் ஈடு பண்ணிட்டானோ நீ இவனை கையிலேயே பிடிக்க முடியாது. எனக்கு என்ன ஒரு ஆசைனா அப்பா பைரவால பெரிய ரோல் பண்ணிட்டான் போல. இவன் தான் ஷார்ட் ஃபிலிம் நடிச்சிருக்கிறான். ஏதோ ஒரு 1,00,000 பக்கம் செலவு பண்ணிட்டான். கடைசிக்கு ஒரு 1,10,000 எவனாவது தள்ளி விட்டுலாம். எப்படியும் இவன் வந்து பெரிய ஆள் ஆயிருவான் அப்படின்னு நான் ஒரு நம்பிக்கையில உட்காந்துருக்கிறேன். பார்த்தா நான் தேடினேங்க. அட்மாஸ்பியர்ல கூட வரலைங்க.
இந்த தூரத்துல நிப்பானுங்கல்ல, அதுல கூட வரலைங்க அவன். நான் தான் சொன்னேன், டேய் காசு போனது கூட எனக்கு இது இல்லடா, இந்த இந்த ஷார்ட் ஃபிலிம் ஃபிளாப் ஆனதுல கூட எனக்கு பிரச்சனை இல்லடா. டேய் அவன் பைரவா படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ பகவதி படத்துல வந்து விஜய் தம்பியா நடிச்ச ஜெய் மாதிரி பில்டப் கொடுத்தானேடா, அவன் நான் மட்டும் விட்டுறாதடா அப்படின்ட்டு. அந்த கடைசியில மர்கயா சாலை எடுத்தீங்களா இல்லையா? அட எடுத்து ரிலீஸ் ஆகி பூரா டிஸ்லைக் பண்ணி துப்பு துப்புன்னு துப்பிட்டானுங்க. அதெல்லாம் வந்து சரித்திரம். அதுக்கப்புறம் ஷார்ட் பிலிம் அப்படின்னாலே போதும், கத்தியை காமிச்சிருது, அப்படியே போயிரு இல்லாட்டி ஆசிட் வீசிடுவோம் போயிரு அப்படின்னு அவனை அங்கேயே துரத்தி விட்டுறது. நம்ம ஷார்ட் பிலிம்னா பயம் வந்துடல, பயம் அது. நான் என்ன சொல்றேன்னா, இவர் இங்க வந்து பார்த்தா ட்ரெண்டிங் ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெண்டிங் ஸ்டார் வெளியில வந்தாருன்னா உனக்கு ஷார்ட் ஃபிலிம் நடிப்பாரா, பைலட் ஃபிலிம் நடிப்பாரா, ஃபீச்சர் ஃபிலிம் நடிப்பாரா, ஹாலிவுட் நடிப்பாரா, என்ன காம்போல் நடிப்பாரு, என்ன ப்ரொடக்ஷன் ஹவுஸ்? அவர் ஜான்ராவே நீங்க சொல்லல போங்க. ஓ என்னன்னா ஜான்ரா, பைத்தி ஜான்ராவா? மூணு படம் கிளைமேக்ஸ் தான். கத்தி வச்சு அறுத்துக்க வேண்டியதான், கரங்க வேண்டியதான். பிரசாந்த் தப்பா சொன்னாங்க, அது ஆடியன்ஸா இருக்கணும். எனக்கு அந்த மருகையா சாலா வந்து நம்ம ட்ரெண்ட் பண்ணிடுவோமா பிரசாந்த்? சொல்லுங்க. நீங்க அந்த மர்கையா சாலா மட்டும் எனக்காண்டி அந்த மர்கையா சாலாவை பாருங்க. மர்கையா சாலா இது வந்து யூடியூப்ல போட்டீங்கன்னா வரும். வெறும் லைக்கை விட கம்ப்ளீட் டிஸ்லைக் தான் இருக்கும் அது. நீங்க அதை மட்டும் பாருங்களேன். அந்த ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி பண்ணியிருப்பானு. அவன் அந்த ஹீரோ பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் தயவு செய்து பாருங்க. அவன் டென்ஷனாக என்னை கூப்பிடணும், அப்படி நடந்தா கூட பிரச்சனை இல்லை, நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். நான் நீங்க தப்பு பண்றீங்க. ட்ரெண்டிங் ஸ்டார் வந்தாருன்னா சூப்பரா இருக்கும். அவர் கூடயே வந்து டூயல் ரோல்ல பெண்டிங் ஸ்டார் நடிக்க போறாரு, பெரிய ஆள் ஆயிடுவாங்க. அப்புறம் நீங்க தான் வருத்தப்படுவீங்க, ஐயோ தப்பா பேசிட்டேன் தம்பின்னு போறீங்க போய். ஐயோ ஆமா, நான் கொஞ்சம் பார்த்து பேசுறேன்னே. அப்புறம் ஏதாவது பெரிய ஆளாகி அப்புறம் ஏதாவது ஆயிட்டாருன்னா அப்புறம் நாம ஏதாவது சைடில் கீழே ஏதாவது ரோல் கேட்கலாம். அது உடனே அப்போ கால் விழுந்துருவான். அண்ணன் ட்ரெண்டிங் ஸ்டார் தெரியாம சொல்லிட்டு, ட்ரெண்டிங் ஸ்டார் எங்களுக்கு நம்ம கொஞ்சம் விஷாலுக்கு நம்ம ட்ரெண்டிங் ஸ்டார்னு பேர் கொடுத்துருவோமா? இல்ல கொடுத்தாச்சே, அது என்ன கொடுத்துருவோமா? பெண்டிங் ஸ்டார் யாருமா? பெண்டிங் ஸ்டார் இல்ல, இது அருண் அருண் தாத்தா. அருண் அவர் பெண்டிங் ஸ்டார், இவர் ட்ரெண்டிங் ஸ்டார். பிலிவின் நோ சொல்றாங்க. ஏன் பிலிவின், என்னாச்சு உங்களுக்கு? என்ன அதையும் கோவம் இதுல? இல்ல, அந்த ட்ரெண்டிங் ஸ்டார் அவர் அப்படியே டேக் லைனா யூஸ் பண்ணிப்பாரு, பாரு என்ன ட்ரெண்டிங் ஸ்டார் ஆக்கிட்டாங்க அப்படின்னு. அதனால அதை கொடுக்க வேணாமா? அவனுக்கெல்லாம் ஸ்டாரே கிடையாதுங்குது பிலிவின். அவனுக்கெல்லாம் எதுவுமே தராதீங்க, மொட்டையா விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. இல்ல ட்ரெண்டிங் ஸ்டார் இவ்ளோ பிக் ப்ராஜெக்ட் இருக்கு, எதுக்கு பிக் பாஸ்க்குள்ள வந்து உட்கார்ந்துருக்காரு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இவ்ளோ ப்ராஜெக்ட் அவர் வந்து என்னன்னா, பாகியலட்சுமி சீரியல்லாம் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் சீரியல்ல நடிச்சு அதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் ஆயிப்போச்சுங்க. அவர் வந்து இப்போ அவர் வந்து சினிமாவே சாதாரணமாக தான் பார்க்குறாரு. அது என்ன, அதே கேமரா தானே, கொஞ்சம் பெரிய கேமரா அவ்வளோதானே அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதாங்க. அவரோட எஹிமெல்லாம் வந்து வேற. அவர் எங்க போறாரோ, என்ன எப்படி நடிக்க போறாரோ அடுத்தது. நீங்க வேணா இருங்க, அந்த மர்கையா சாலா விட்டுருங்க. அடுத்து எங்க செல்வா வச்சு ஒரு ஷார்ட் பிலிம் பண்ணுங்க. செல்வா வச்சு, ஞான செல்வத்தை வச்சா அந்த டைட்டில் உங்களுக்கு சூட் ஆகும் பிரசாந்த். அண்ணா அவரை வச்சு படம் எடுத்தீங்கன்னா. ஐயோ அண்ணா, அந்த மர்கையா சாலா இருக்குல்ல, ஆமா, அதுல நீங்க தான் அதெல்லாம் ஹீரோவா? இல்ல அது 3 வருஷத்துக்கு முன்னாடியே அது ஃபேமஸ். அவர் டைம் பாஸ் ஆல்ரெடி பேசி நிறைய வியூஸ் ஏத்திட்டாரு. தெரியும் எங்களுக்கு உங்க மார்க்கெட்டிங் எல்லாம். நான் மார்க்கெட்டிங் இல்லையா, வயிற்றுச்சல்ல பேசிட்டு இருக்கையா. அது என்னமோ வியூஸ் சேர்த்தி அதுல அப்படியே வந்து ரெவன்யூ கொட்டி அதுல அந்த கமெண்ட் மட்டும் கண்ணில் பார்க்க முடியாத கழுவி ஊத்திருப்பானுங்க. அதாவது எங்க சொந்தக்காரங்க நானும் 4 கமெண்ட் பண்ணி வச்சிருக்கேங்க. அதாவது பினிஷ் பண்ணி கொண்டு வரானுங்க. கொண்டு வந்து மூதேவிய சவுண்ட் மிக்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டு மோனோல மிக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டானுங்க. அதாவது ஒரு காதுல மட்டும் கேக்குது. என்ன டேய் எங்கடா மிஸ் பண்ணீங்க அப்படின்னா, வந்து ஹெட்ஃபோனை போட்டா ஒரே காதுல கேக்குது. போதுண்ணே, லவுட்னஸ் கரெக்டா இருக்கு அப்படிங்கிறானுங்க. டேய் இந்த காதுல கேட்கலடா, ஸ்டீரியோ மிக்ஸ் பண்ணுண்டா அப்படின்னா, இல்ல போதும், அது நாங்கள் கம்ப்யூட்டர்ல போட்டா எங்களுக்கு தெளிவா கேட்குதுன்னு. அட மூதேவி, கம்ப்யூட்டர்ல வந்து அது ஒரே ஸ்பீக்கர் தான் வச்சிருக்கீங்க, அந்த பழைய ஸ்பீக்கரு, அதுல நல்லா கேட்குண்டா, ஹெட்ஃபோன்ல கேட்க மாட்டேங்குதுன்னா நோ ப்ராப்ளம்னா அப்படின்னு. சொந்தக்காரங்க 2-3 பேர் வீட்டில் இருந்தானுங்க. இவனுக்கு வந்து ப்ரீமியருக்கு வரானுங்க, ஃபர்ஸ்ட் கட்டான் ரஃப் கட் அப்படின்ட்டு கொண்டு வரானுங்க. எவ்வளோடான்னு பார்த்தா 10 பேர் வரானுங்க.
டிஓபி எல்லாம் பெருமையா வர்றானுங்க அப்படின்ட்டு. ஐயோ இவனுங்க வேற அப்படின்ட்டு சரி வாங்கடா அப்படின்ட்டு. அவனுக்கு பொழைக்க தெரியல. அவனு நானா இருந்தேன்னா இன்னொரு காதுல கேட்கணும்னா 50,000 கொடுக்குன்னு கேட்டிருப்பேன். இல்ல அவனு ரெடியானானுங்க. நான் என்ன தெரியுமா சொன்னேன், டேய் இந்த படம் ரிலீஸ் ஆகாம இருக்கிறதுக்கு நான் அமௌண்ட் தரேன்னு சொன்னேன். சத்தியமா சொன்னேன், டேய் இது இப்படியே வச்சுக்கலாம்டா, நான் இன்னொரு 20,000 கூட தரேன், தயவு செய்து வேணாண்டா அப்படின்ட்டு. அவன் என்னங்கிறான், எங்க ஊரு திண்டிவனம் பக்கத்துலலாம் போயிட்டு எங்க கிராம மக்களுக்கெல்லாம் போட்டேன், அவங்களாம் கிளாப்ஸ் தட்டினாங்க அப்படின்னு. சத்தியமா நான் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஏதோ பொய் சொல்ற மாதிரி இருக்கும். இந்த டயலாக் சொல்றான், பக்கத்துல உட்காந்துருக்கான், எனக்கு இவனை ஸ்டூல் எடுத்து தலையில அடிச்சிடலாமான்னு இருக்குது. நான் சொல்றேன், டேய் தாங்க முடியலடா, என்னாலே பார்க்க முடியலடா. நாங்க நம்புவோம். போன சாட்டர்டே பார்த்தோம் எபிசோடு. நாங்க நம்புவோம். கை தட்டலாம். ஐயோ ஆனா கடவுளே. பிரசாந்த் திடீர்னு ஒரு பெரிய டைரக்டர் ஆயிட்டாருன்னா என்ன யாரு பண்ணுவீங்க பிரசாந்த்? அந்த அவன் பையன் கிறிஸ்டபர் நோலனாவே ஆனாலும் மூஞ்சில காரி தான் துப்புவேன் அவனை, போட அந்த பக்கம் அப்படின்ட்டு. பிரசாந்த், இந்த ரவி அவரு பசின்னு ஒரு ஷார்ட் பிலிம் எடுத்தப்போ அதே மாதிரிதான் கீழே போய் கமெண்ட்ல கழுவி ஊத்துனாங்க. அவர் இன்டர்நெட் நாளைன்னு எடுக்கலையா? அப்படி சொல்றீங்களா? இல்ல இவா பாப்பா நானே அதான் கேள்வி கேட்கலாம் வந்தேன். இப்ப அந்த படம் எடுத்தாங்கல்ல, இந்த டிஓபி அதெல்லாம் சொன்னீங்களா, அவங்க இப்ப என்ன பண்றாங்க? டிஓபி நல்ல பையன், அவன் வாழ்க்கை மேல போயிட்டான். அவ ஓகே. ஹீரோ ஆக்சுவலா டைரக்டர் அந்த பையனுமே வந்து பாத்தீங்கன்னா விக்னேஷ்னு, அவன்கிட்ட நான் ஏன் ரிலீஸ் பண்ண வேண்டாம்னு ஏன் அழுத அப்படின்னா, அப்போ அவன் பேரு கெட்டு போயிடும், அவனுக்கு வாய்ப்பு கிடைக்காதுங்கிறதுக்காண்டி நான் அழுதேன். எனக்கு டேய் என் காசு போனா போயிட்டு போகுது. சூப்பர், நீ சூப்பர் மான். ஆனா பிக் பாஸ் போனது ராஜா நீ. இல்ல பிரசாந்த், நீங்க ஏர்லி ஸ்டேஜ்ல ஆரம்பிக்கும் போது நாங்களுமே அப்ப அந்த கம்ப்யூட்டர் அசசரிஸ் அதை பத்தி எல்லாம் வீடியோ எடுத்து யூடியூப்ல போட்டு உங்க வீடியோஸ்ல பாத்துருக்கோம். அப்ப நீங்க இவ்வளவு பெரிய ஆளாவீங்க நாங்க நினைக்கவே இல்ல. அதே மாதிரி இல்லையா அது என்ன பண்றதுன்னு அது அவன் ஆகிறது ஆகாதெல்லாம் அவன் கொடிட்டாப்ல இங்க பாத்தீங்களா இல்லையா பிரசாந்த்? தலைவன் பாப்பாயி இல்ல இல்ல பாப்பா இதை செய்யறது. இல்ல இல்ல அதெல்லாம் அவன் தலையெழுத்து. அவன் ஆனான்னா இப்ப என்ன, நாளைக்கு கொண்டு வந்து 1 கோடி ரூபா எனக்கு செட்டில் பண்ணிட்டு போறானா, அதெல்லாம் ஒரு ஈர வெங்காயம் கிடையாது. நம்ம வாழ்க்கை நமக்கு, அவன் வாழ்க்கை அவனுக்கு, அவ்வளவுதான். இங்க எத்தனை பேர் நீங்க அந்த செலவு பண்ண காசை மட்டும் கேட்டுருங்க. அவனுக்கு அவங்ககிட்டீங்களா கொடுத்துட்டு தான் மறு வேலை பார்ப்பான். அவர் பட்ஜெட் பத்தலைன்னு ஒரே வந்து கம்ப்ளைண்ட் அவரு பல பேர்த்திட்ட போயிட்டு, எனக்கு வந்து சுதந்திரமே கொடுக்கல அப்படின்னு. டேய் நீ என்ன எடுத்தேன்னு எனக்கு தெரியாதுடா மூதேவி, உனக்கு என்னடா சுதந்திரம் கொடுக்கறது? நான் இவனுக்கு 2 பேர்த்துக்கு ஈகோ இதுல வந்து பஞ்சாயத்து பேசுறதுல வேற இருப்பேன். அவர் டைரக்டர் வந்து அவர் மேல கோச்சிட்டாரு அப்படின்னு. நீங்க வந்து அவர் ஹீரோ கிட்ட பேசிருங்க அப்படின்னு. இவன் டேய் நேரா கான்ஃபரன்ஸ் போடுங்கடா பேசலாம் அப்படின்னா, இல்ல அண்ணா நீங்க பேசிட்டு வாங்க அப்புறம் நான் பேசுறேன் அப்படிங்கிறது. அப்புறம் அவர்கிட்ட அண்ணா நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், பைரவா போகணும் அப்படிங்குவான். அது அதை கேட்டு இவங்கிட்ட கூப்பிட்டு நான், அதாவது மன உளைச்சல்லாம் ஒரு மாதிரி. நான் எனக்கு என்ன யோசிச்சுன்னா, கம்முனு தாய்லாந்து கீழாண்டு கோவா கீவா ஒரு 50,000 ரூபாய் எடுத்துட்டு போயிருந்தேன், நிம்மதியா ஒரு வாரமாவது எங்காவது போய் ஜாலியா உட்காந்து ஏதாவது சரக்கு இறக்க போட்டு நிம்மதியாவது இருந்திருக்கலாம். இந்த மூதேவிலுக்கு ஷார்ட் ஃபிலிம்னு எடுத்து, அதாவது 2016 என்னமோ ஜூலை ஆரம்பிக்கிறானுங்க, 2016 மேலதான் வந்து சங்கர் ப்ராஜெக்ட் முடியுது. அப்புறம் மிக்சிங் டப்பிங், அப்புறம் அதுக்கு டப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பழைய ஸ்டுடியோ ஒன்று எடுத்துங்க, அது ஏதோ வந்து பார்த்தா அண்டர் கிரவுண்டில் என்னன்னு தெரியல, அது இந்த பழைய காயலாங்கடையாட்டு ஒரு ஸ்டுடியோங்க, அதை எடுத்துட்டு 4 நாள் டப்பிங் பேசிட்டு இருக்கானுங்க. என்னதான்டா பேசுறீங்க அப்படின்னா, ஆனால் அது சீப்பாக முடிச்சுட்டு நீங்கள் கவலைப்படாதீங்க, எவ்வளோ வருஷம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு அது தனியாக பேசிட்டு இருக்கானுங்க. அவனுங்க பாட்டுக்கு இல்லாத சீன் எல்லாம் பேசிட்டு இருக்கானுங்க டப்பிங்க. 40 நிமிஷம். நீங்க அந்த காவியத்தை மட்டும் பாருங்களேன். அது நான் என்னோட வாழ்க்கை சரித்திரத்திலே வந்து பெரிய காவியம் அதுதான். இதுதான் வந்து ஒரு பெரிய ப்ரொமோஷன் பாத்துக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 400 பேர் இருக்கீங்க. எல்லாரும் வந்து ஐயாவோட யூடியூப்ல போயிட்டு நம்ம வந்து மருகையா சாலா இல்ல யூடியூப் சர்ச் மட்டும் பண்ணீங்கன்னா படம் வரும். அதெல்லாம் 2 வருஷத்துக்கு முன்னாடி அடிச்சு துவச்சிட்டாங்க. கமெண்ட்ஸ் உங்களுக்கு போடுறதுக்கு 400 பேரும் கமெண்ட்ஸ் உங்களுக்கு சரியா போடணும்னு தெரியலன்னா டாமோட போஸ்ட் கீழே போங்க, அதுல நிறைய வந்திருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கலாம். புரியல. தாத்தா தாக்கிட்டீங்களா என்ன ஐயா? ஒரு பாசிட்டிவ் கமெண்ட் கிடையாது. ஸ்பேஸுக்கு கீழே அடியில போனீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் கமெண்ட் கிடையாது.
புடிச்சு கண்டமேனி திட்டுறானுங்க. ஏன் நீ பாத்தியா? நீ கண்ணுல பாத்தியா? காதுல பாத்தியா? மூக்குல பாத்தியான்னு கேக்குறாங்க ஏன் எபிசோட. ஏன் பேசலாமா? இவனுங்க எல்லாம் ஒண்ணு உள்ள போய் உட்காந்து பாத்துட்டு இருக்கிறானுங்களா? நாமளா தான் டிவில பாத்துட்டு இருக்கிறோமா மூதேவிங்க? ஏன்டா இல்லைங்க பிரசாந்த், நீங்க சொன்னது எனக்கு இப்பதான் புரியுது பிரசாந்த் சார். தானே? இந்த ஒரு பக்கம் தான் கேட்டுச்சுன்னீங்களே, ஆமாண்ணா, அந்த மாதிரி நமக்கு பாதி தான் தெரியுதுங்க. மீதி வந்து இவங்களுக்கு தான் அவனுக்கு தெரியுது. மட்டும்தான் தெரியுது. புது புது டிவி ஏதாவது என்ன விஜய் டிவி கொடுத்துருக்கானுங்களோண்ணா. ஆடியோல மட்டும் தான் மோனோன்னு நினைச்சேன், ம் வீடியோல இருக்குது. ஓ இல்லண்ணா, விஜய் டிவி புதுசா டிவி சப்ளை பண்ணிருப்பானுங்களோ என்னவோ. ஆமா, அதுல மட்டும் நல்லா தெரியுது, ம், நமக்கு தெரிய நமக்கு மாட்டேங்குது. பாதி தெரிய மாட்டேது. ஆமா அந்த லைன் மேல ஒருத்த உட்காந்து இருக்கிறான், நமக்கு மட்டும் அவனுக்கு லைன் கிளியரா இருக்குது. கரெக்ட். ம் தாத்தா அன்பார்ச்சுனேட்லி ஹோஸ்டுக்கும் அந்த இன்னொரு டிவி தான் தாத்தா தெரியுது, நம்ம டிவி தெரியல. ஏங்க அவருக்கு டிவின்னு சொல்லிட்டு பெருங்காய டப்பா கொடுத்துட்டாங்க, நீங்க வேற. பழைய கால்குலேட்டர் டிவின்னு நினைச்சு பாத்துட்டு இருக்காரு அவரு. என்ன தாத்தா, இந்த வாரம் கொஞ்சம் சம்பவங்கள்லாம் எக்ஸ்ட்ரா நடந்திருக்குல்ல. வீக்கெண்ட் எபிசோட்ல நாளைக்கெல்லாம் கேட்கப்படும் நினைக்கிறீங்களா? நாளைக்கு உங்களை திட்டாம இருப்பாங்கன்னு கன்ஃபார்மா சொல்ல முடியுமா? முடியாது. எ- அப்ப இதுவும் என்ன முடியாது. கேள்வி ஓகே. கேக்குறீங்க? இது இந்த ஸ்கூல் டீச்சர் மாதிரி எல்லா கொஸ்டினுக்கு ஆன்சர் அவங்களுக்கு தெரியும், ஆனா பாய்ஸுக்கு கொடுப்பாங்க என்ன இதுக்கு பதில் சொல்லுன்னு. வந்து தெரியல. நாளைக்கு எதுவும் கேட்காம இருந்தா கூட பரவாயில்லைங்கய்யா. அருணை வந்து பெருமைப்படுத்தி போலாரம் சூட்டினாருன்னு வச்சுக்கோங்க, ம் அவ்வளவுதான். என்னோட ஐபோன் போனாலும் பரவாயில்ல, 3வது மாடிக்கு போய் மேல இருந்து நானே கீழே போட்டு ஏங்க உடைச்சிருந்தேன். நீ கொஸ்டின் பார்க்கல, நாளைக்கு அருண் சட்டையில என்ன இருக்கும், மாணிக்க கற்களா முத்து பதர்களான்ட்டு கண்ணகி கேட்ட கேள்வி. நீங்க வேணா பாருங்க பிரசாந்த், நாளைக்கு எபிசோட் பாருங்க. ம் 2 கொஸ்டின் டிஃபால்ட்டா கேட்பாப்ல. ம் ஒண்ணு வந்து என்ன சொல்லுவாருன்னா வந்து அருணோட சட்டையில இருக்க பட்டன், ம் 2வது வந்து சத்யாவோட கிழிஞ்ச சட்டை. ம் இது 2த்த பத்தியும் பேசல அப்படின்னா அவருக்கு அவர் சாட்டர்டே சண்டே எபிசோட முடிச்ச மாதிரியே இருக்காது ஓ விஜேஸ்க்கு. எந்திரிச்சு நிக்க வச்சு அழகா வந்து கண்ணத்து ஓரத்துல வந்து மையெல்லாம் வச்சு விட்டுதான் வந்து அடுத்து டாபிக்கே ஆரம்பிப்பாப்ல. அருமை, ம். சூப்பர். சத்யால என்ன பண்றா? ஆனா அந்த என்ன அந்த பண்ணாலும் பக்கம் ஓரமா படுத்து தூங்கிடானுங்களா? என்ன பண்றாங்கலாம்? ஏங்க நீங்க அவரை வச்சு இங்க படம் எடுங்க, பட்ஜெட்ல எடுக்கலாம், துணியே வேண்டாம். என்ன ஐட்டம் சாங் எடுத்துடலாண்ணா. ஐட்டம் சாங், மேல் ஐட்டம் சாங், ஃபீமேல் ஐட்டம் சாங் தானே ஒரே பிரச்சனையா இருக்குது. மேல் ஐட்டம் சாங். நான் உங்களை உள்ள போங்கன்னு சொன்னேன், வேற இடத்துக்கு உள்ள போவீங்க சீக்கிரம். இன்னைக்கு தாத்தா சத்யா கிட்ட நம்ம சாச்சனா ஒரு வேலை பண்ணாங்களே, அது அவுட் ஆனதுமே எமோஷன்லாம் வந்து ஏறி கட்டி புடிச்சு உடனே குட்டி நீ சூப்பரா விளையாண்ட குட்டி, சூப்பரா விளையாண்ட குட்டி நம்ம சத்யா வந்து தடவி புரியல, எனக்கு ஒண்ணுமே புரியல. அது முத்துக்குமரன் பின்னாடி உட்காந்து அப்படி பாத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம கிட்ட இப்படிதானே உப்பு முட்டை ஏறலாம் அண்ணே அண்ணே அப்படின்னு. ஸ்பேஸ் ஷிப்ல இடம் தேடுறாரு, வேற ஒண்ணும் இல்ல. Right. இந்த வாரம் யாரு சிவா போயிருவாரா? சிவாவா இல்ல? பட் ஆக்சுவலா லீஸ்ட்ல யார் இருக்காங்க? சாச்சனாவா இல்ல ஆனந்தி? 2 பேத்துல ஒருத்தரா? யார் போவாங்க? ஆனந்தி. ஏமா கேக்குறத இதுல கேக்குற, ஏதோ என்ன ஒரு போயிடும். கஞ்சத்தானா? யாரு போவாங்க, யாரெல்லாம் போவாங்க? 2 பேர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கா இன்னைக்கு இந்த வாரம்? பாப்பா நீங்க சொல்லுங்க பாப்போம். ஐ என்னங்க? அதிகம் ஓ வாய்ப்பு. டாம் 2 வாவ். பேர் போலன்னா கோட் அழிச்சதுல இருந்தா 100 ஃபர்ஸ்ட் டே கனெக்ட் பண்ணணும். 50 நாள் போயிடுச்சு, எவ்வளவு பேர் வீட்டுக்குள்ள இருக்காங்க? 2 ஐயா பேர் இந்த வாரம் போனாதான் முடியும், இல்லைன்னா முடியாது. 3 நம்ம பேர் 106 போவாங்களாம் இந்த பதிலா வாரம். 156 நாள் பார்க்கணும். இருந்தாங்கன்னா ஆமா, இந்த இபி தலைவலி. இபி ஃபிலிம் சிட்டில போய் கையெறி குண்டை வீசிட்டு வந்துருங்க, போங்கடா 2 பேர் வெளியில அப்படின்ட்டுங்க. ஏதாவது பிரச்சனை பண்ணி விட்டு வந்துருங்க. திரும்பி நம்ம மேலதான் வந்து அடிக்கும். ஆனா பிரசாந்த் வந்து எந்த ஸ்பேஸுக்கு போறானோ அந்த ஸ்பேஸ வந்து டைம் பாஸ் ஸ்பேஸா மாத்திடுவாரு டாம். நாம அது அந்த வல்லமை படைச்சவர். என்ன அது மேட்டர்னா, சரி ஒரு இடத்துக்கு வர்றோம், சும்மா உட்காந்து மூக்க சிந்திட்டுங்க. இப்போ டைம் பாஸ் அந்த ஸ்பேஸ் போனோம்னா எப்போ போனாலும் சரிங்க. பிரதர், அப்புறம் வந்து அந்த கலெக்ஷனில் சேலம் டிஸ்ட்ரிக்டில் அந்த தேட்டர் இருக்குல்ல, சோனா மீனா தேட்டர், அதில் 4வது ரோவில் என்ன கலெக்ஷன் ஆச்சு பிரதர் அப்படின்னு. ஏண்டா உனக்கு அது என்னத்துக்குடா பிரயோஜனப்படுது? எப்போ பாரு போனோம்னு வச்சுங்களேன், அதுங்களா அந்த ஷேர் அப்படி வந்திருக்கும், அது கொஞ்சம் கம்மியாக இருக்குது, வீக் டேஸ்னால கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதையே மெதுவாக ஸ்லோ மோஷன்லேயே பேசிகிட்டு இருப்பானுங்க. போனாலே எரிச்சலாக இருக்குங்க. போய் களைச்சி விட்டுறது, களைச்சி விட்டு சம்மந்தமே இல்லாத எதாவது பேசிங்க.
சிரிச்சு இப்ப என்னன்னா அவங்களுக்கு காண்டாகுது, அதெல்லாம் சண்டை வந்துடுது. இப்ப போனா சரியானதுக்கு சண்டை வந்துடுது. என்ன அவனுக்கு வந்து ஜென்ரலா பேசக்கூடாதான், அவனுக்கு கேள்வி பதில் இதான் பேசணுங்கிறானு. அவனுங்களே டெம்ப்ளேட்டுக்கு வந்துட்டானுங்க, பழைய பிக் பாஸ் ஆயிட்டானுங்க. அதனால அவனுகிட்ட பேச முடியறது இல்லை. அதனாலதான் உங்ககிட்ட வந்து பேசிட்டு இருக்கேன். இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் 2 மணி நேரம் வந்து சுட சுட நல்லா பேசியாச்சு. பிக் பாஸ பத்தி மேக்ஸிமம் எல்லா ஸ்பீக்கரையும் முடிச்சு விட்டாச்சு. ஓகே ஓகே. இல்லைங்க நல்லா ஐயா, போயிட்டாங்க அப்புறம். உங்களுக்கு ஒரு டிஎம் பண்ணியிருக்கிறேன், ஒரு லிங்க். பிரசாந்த் அப்புறம் அதை அண்ணா பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்க. அப்படியாண்ணா? ஆஹா, நான் உங்களை ரொம்ப எதிர்பார்த்தேன் ஃபர்ஸ்ட் ரோல. எத்தனாவது பொண்டாட்டி எத்தனாவது புருஷனே தெரியலையண்ணா. அம்பாள் அப்படிலாம் அம்பாள் சொல்லாதீங்க, கல்யாணம். கன்னத்துல போட்டுக்கோங்க. ஆ, அவளை தலையில போடணும்னு கண்ணத்துல போடுறேன். தாம் உங்களுக்கு அனுப்புறீங்க, ஷேர் பண்ணுங்க. அந்த இதுதாங்க அந்த அம்பாள், அது சுத்திட்டு இருக்குது இல்ல, அந்த 3வது கல்யாணம். அது ஒரு ஒரு பொம்பளை சாமி, அன்னபூர்ணியா என்ன பூர்ணியோ சாமி. இவளுக்கு பண்ற அலும்புல தாங்க நமக்கு பெரிய டார்ச்சருங்க. நம்மளை கலாய்க்கிறதே இவளுக்கு நாளதாங்க. பாருங்க. ஐயா நம்ம ஆல்ரெடி ஒரு விஷயத்த பேசி முடிச்சிட்டோங்கய்யா. கமெண்ட் செக்ஷன்ல இத பத்தி பேசுங்க, இத பத்தி பேசுங்க, இத பத்தி பேசுங்கங்கறாங்க. என்னன்னு போய் அந்த வீடியோவை கிளிக் பண்ணி நான் ஒண்ணு பிரசாந்த் கேட்டேன். பிரசாந்த், இப்போ ரொம்ப வருஷமா அது கேட்கணும்ன்றது முள்ளுக்குள்ளே இருக்கு. ஒரு பிரபல பாடகி வந்து தெரியாம உங்க பேர் இருக்கிற ஒரு நபரை வந்து ஒரு பிரபல பாடகி வந்து சொல்லி அது சுத்தர்ல போய் உங்களை வச்சு அடி அடின்னு அடிச்சாங்களே, அப்ப உங்க மனநிலைமை எப்படி இருந்ததுன்னு கேக்குறேன். பிரபல பாடகி என்ன ஏங்க அதெல்லாம் நடக்குங்க. ஏங்க அது என்னன்னா உங்க பேர் வந்துருச்சுன்னு சொல்லி உங்களை வச்சு அடிச்சாங்களே, அது அப்ப எப்படி இருந்தது மனநிலைமை? மனநிலைமை என்ன மனநிலைமை? அன்னைக்கெல்லாம் சரக்கடி போக்கு 2 கட்டிங் போட்டு படுத்து தூங்கிடுவோம், அவ்வளவுதான். என்ன நிலைமைங்க வேணுங்க, வெங்காய நிலைமைங்க. ஏங்க நம்ம இப்ப ஏதாவது புதுசா நம்ம மேல அவதூறு ஏதாவது பண்றானுங்கன்னா, ஐயோ நான் ரொம்ப யோக்கிய அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படின்னு கத்தலாம். நமக்கு 4 நாளைக்கு ஒரு தாட்டி அவதூறு வரும், வாடா குண்டா அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா போட்டு கழுவி ஊத்துவானுங்க. ஸோ அதனால இன்னொரு அவதூறா ரைட்டு. இப்போ கூட பரப்பிட்டு இருந்தானுங்களே போன தடவை, அந்த குழந்தை இது ஒண்ணு, அந்த அம்மா சூசைட் பண்ணிட்டாங்க. நாம அது சம்மந்தமே இல்லை, அந்த ஒரு கேர்ல போடுறோம், அதுக்கு வந்து ஜெயிலுக்கு அனுப்பாம விட மாட்டேன்னு ஒரு வேலையை பார்த்தானுங்க. அது பண்ணானுங்க. அப்புறம் இடையில அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபேமஸுங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த வெரிஃபை டக்குன்னு வாங்க முடியல நம்மளால. அப்ப பாத்தீங்கன்னா எனக்கு ஃபேக் ஐடி மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு 150 பேர் இருப்பானுங்க, ஒரு 120 பேராவது இருப்பானுங்க. ஐயோ சாமி, 150 பிரசாந்த் இட் இஸ் பாண்டா அப்படின்னு லைனா இருக்கும். நீங்க பிரிட்டிஷ் நம்மளுதான் கடைசியில வரும், அவனுக்கு தான் ஃபர்ஸ்ட்ல இருப்பானுங்க. என்னங்க ஒரு நாள் போய் நேரா போய் குஷ்பு போய் திட்டானுங்க, போய் மானாவரியா திட்டானுங்களாட்டுறது. காலையில ஒரு 9 மணிக்கே திட்டானுங்க. நான் 4 மணி வரைக்கும் ஏதோ பார்ட்டி எல்லாம் பண்ணிட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கிறேன். 10:30 மணிக்கு ஒரே கால் அவங்களே கரங்குது. என்னடா இத்தனை கால் வந்துருக்குது அப்படின்னு பார்த்தா, டே ஓ குஷ்பு கமிஷனர் ஆஃபீஸ் போறாங்களாமையான்னு. ஏன் போட்டியா என்ன, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு. யோ உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்தாயே அப்படின்னு. யோ என்னை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்க, யோ நான் என்னையா பண்ண, நான் 7 தூங்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. அதாவது அசியசியமா பேசியிருக்கியா, யோ இங்கேயா போன் இருக்கு, நான் எங்கேயா பேசுனேன் அப்படின்னா. என்னன்னு பார்த்தா போய் மானாவரியா பேசியிருக்கானுங்க. அந்தம்மா என்னென்னமா அந்தம்மா அசியசியமா எங்கடா பெத்தையா இல்லை வந்து உன்னை வந்து எதாவது யானை கக்குச்சா அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மா திருப்பி திட்டி உன்னை மகனை இன்னைக்கு கமிஷன் ஆஃபீஸ் போய் உனக்கு புலகா முடுறது இல்லைன்னு பேசி. அதாவது நான் யாராவது ஒருத்தர் ஆப்போசிட் போட்டேன்னா நோட் பண்ணி வச்சுக்குவானுங்க, நான் தூங்குறப்ப திட்டிடுவானுங்க. அவனுக்கு தெரியும் நான் எப்போ தூங்குறப்ப திட்டிடுவானுங்க. எந்திரிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரே பிரச்சனையா இருக்கும், பெரிய பிரச்சனையா இருக்கும். போகணும் ஒரு 2-3 மணி நேரம் போய் உட்காந்து கெஞ்சணும். ஒரு நாள் என்னன்னா, எவனோ ஒரு சிங்கப்பூர்ல ஒரு சாஃப்ட்வேர், அது என்ன சாஃப்ட்வேர்னா, நீங்க வந்து நம்பரை வந்து மாஸ்க் பண்ண முடியும். எப்படின்னா, நீங்க ஒரு நம்பர்ல இருந்து அந்த இதுல சாஃப்ட்வேர் மூலம் கால் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், டிஸ்பிளே நீங்க என்ன நம்பர் போடுறீங்களோ அது அப்படியே வந்து அந்த போன்ல காமிக்கும். இது வந்து ஜோக்கு சொல்ல, உண்மையாலுமே அப்படி காமிக்கும். அதை எவனோ ஒருத்தன் விலை கொடுத்து வாங்கிட்டான், சரிங்களா? கரெக்டா என் நம்பரை போட்டான், எஸ்வி சேகருக்கு அடிச்சு மானாவரியா அவரை திட்டுன்னு திட்டான். எஸ்வி சேகர் கூப்பிடுறாரு, என்ன பிரசாந்த் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், சூப்பரா இருக்கேன், எப்படி இருக்கீங்க? அவன் பையன்லாம் எப்படி இருக்காரு அப்படின்னு. அறிவேலி அவங்களுக்கு அப்படிங்க. அப்படி என்னங்க எப்படி பேசுறீங்க அப்படின்னு. என்ன மாதிரியான பேச்சு, என்ன மாதிரியான வார்த்தைகள் அப்படிங்கிறது.
சார் நான் என்ன சார் பண்ணேன் அப்படின்னு. உங்க நம்பர் தாங்க, அசிங்க அசிங்கமா அசிங்க அசிங்கமா அப்படின்னு. சார் இல்லை சார் அப்படின்னா, ஏன்னா நான் உங்களுக்கு வந்து ஃபோன் பில்லு தர்றேன், அதெல்லாம் இருக்காது சார், எவனோ என்னமோ பண்றேன், என்ன பண்றான்னு எனக்கு புரிய மாட்டேதுன்னு. அன்னைக்கு சாயங்காலம் வந்து பாத்தீங்கன்னா விஆர் மால்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருக்கேன். சப்வேல ஒரு பர்கர் இது ஒன்று வாங்கிட்டு, சரி ஒன்று வாங்குவோம் அப்படின்ட்டு ஒன்று வாங்கி, இந்த ஆரஞ்சா ஏதோ ஒன்று வாங்கிட்டு, அப்புறம் ஒரு ஐஸ்கிரீம் சின்னதாக ஒன்று வாங்கி அப்படியே உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறேன். என்ன பண்ணியிருக்கானுங்க, மேட்டுப்பாளத்தில் எவனோ இந்து முன்னணியே எவனோ ஒருத்தன் எக்ஸ்ட்ரீம், அவன்லாம் ஆள் அவன் போல பெரிய ரவுடி போல அந்த ஏரியாவில் எவனோ எவனு எவன்னு தெரியல, கூப்பிட்டு நான் உன்னை வந்து தலையெடுக்க விட மாட்டேன்னு ஏதோ பேசிட்டானுங்க. அவன் தொண்டை எவனோ கூப்பிடுறான் ஏன் தலையை எடுக்கிறதுக்கு. எங்க இருக்கீங்க, இது புதுப்பேட்டை தனுசு மாதிரி சொல்றானுங்க எனக்கு, வாணிங்க நாளைக்கு காலைல தாண்ட மாட்டேங்க தம்பி அப்படிங்கிறானுங்க. டேய் எங்க இருக்கீங்கன்னா விஆர் மேல சாப்பிட்டு இருக்க வரீங்களா அப்படிங்கிறேன். நான் எவனோ ட்ரோல் கூப்பிடுறான் அப்படின்ட்டு யதார்த்தமா அவன் முடிவு பண்ணிட்டானு இன்னைக்கு நைட்டோட இவன் முடிஞ்சான்டா அப்படின்ட்டு. அதனால பப்பாயி எனக்கு இன்னொன்னு ஞாபகம் இருக்கு பிரசாத், புலி படம் ம், வந்தப்போ இன்னொரு ஃபேக் ஐடியில விஜய் அவர்களை பத்தி ரொம்ப தரக்குறைவா பேசியிருக்கான் அதான் ஒருத்தன். ஆனா அதுக்கு அடிச்சது இன்னொரு ஃபேக் ஐடியை போட்டு அடிச்சானுங்க. அது இன்னும் ஐயோ ஞாபகம் இருக்கு. நீ அதான் பப்பாயி. ஆனா என்ன பியூட்டினா பப்பாயி, லைஃப்ல நான் பார்த்தது என்னன்னா, நாம தப்பு பண்ணலைன்னா இந்த வாண்டடா வந்து நம்மளை நோன்றானுங்கல்ல, அவனுங்களெல்லாம் வாழ்க்கையே பார்த்து நான் பார்த்துருக்கேன் இந்த 10 வருஷத்துல. நாம் பெருசாலாம் யோசிக்க மாட்டோம், அவனுங்களே போய் ஏதாவது சாக்கடையில் விழுந்து டென்ஷன் ஆகி அவனுக்கு ஒண்ணுமே இல்லாமல் போயிடுவானுங்க, அது பாட்டுக்கு போயிடுவானு. அதே மாதிரி எனக்கு அது நடக்கும். நம்மளும் வாயை வாண்டடா கம்மன் இருக்காம ஏதாவது பேசினோம்னா செருப்படி விழுவும் நமக்கு, அதுவும் விழுவும். அது என்னைக்கெல்லாம் நம்ம அதை பண்றோமோ அன்னைக்கு 100% பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாள் செருப்படி விழுவும். ஸோ என்னன்னா லைஃப் ஹம்பிள் பண்ணிடுது நம்மளே. இப்போல்லாம் எங்கேயும் எவங்கிட்டையும் பேச மாட்டேன்னா, நான் என் வேலையை உண்டு நான் உண்டு அவ்வளோதான். பேசுறியா பேசுவேன், கருத்தா புடிச்சா போடுவேன், இல்லைடா போங்கடா டே எவனோ சண்டை போட்டு எப்படியோ நாசமா போங்கடா, அவ்வளோ சீரியஸா அவ்வளோதான். அதான் மென்டாலிட்டி. இவனு கூட என்னத்த பேசுறது சொல்லுங்க. வேற இப்போ பிக் பாஸ் பத்தி பேசினா பிரச்சனை இல்லை, ஜாலியாக எடுத்து ஸ்போர்ட்டிவா எடுத்துருவானுங்க. ஏதாவது அரசியல் கருத்து போட்டா வந்துருவானுங்க எல்லாம், ஆளை தூக்கிட்டு ஒடியாந்துருவானுங்க எல்லாம். படைகள் இருக்கிறதாங்க, பாடைகள்லாம் பாடையில போயிடுச்சு. என்னங்க அதெல்லாம் பாடையில போய் ஐயோ இவ்வாளா அப்படிங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா தெரிச்சு ஓடுற அளவுக்கு ஆயிடுது இல்லை என்னங்க. அதனால ஆனா நீங்க போட்ட 12 வருஷத்துக்கு முன்னாடி 15 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ட்வீட் எல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க, எவ்வளவு அப்டேட்டா அவனால தாங்க வச்சிருக்காங்க. எனக்கு கரியரே உருவாச்சு. அவனெல்லாம் நான் பாராட்டணுங்க. நான் சும்மா அவனாசியில சுத்திட்டு இருந்தேங்க. இவனுக்கு ஹேட்டர்ல தாங்க நமக்கு முதல்ல ஃபேன் பேஸே பில்ட் ஆச்சு. அதுல தாங்க நான் இது பண்ணி முதல்ல எதை அடிச்சீங்க, எதை ரிவ்யூ பண்ணீங்க? விஜய் படம் ஏதோ ஒரு அஜித் பில்லா, படத்துல பில்லாவா அதான் ஏதோ ஒண்ணு பஞ்சாயத்து பண்ணீங்க. ஆரம்பிச்சதுங்க. அது நிறைய இருக்கா, கலர் கலரா இருக்காங்க தலைவா. தலைவா நான் இன்னொரு 3 வருஷம் தலைவா லைஃப் செட்டில் தலைவா. நீ என்ன வேணா அதுக்கப்புறம் நான் இங்க லோக்கலா ஜாலியா பாட்காஸ்ட் கீட்காஸ்ட் பண்ணிட்டு ஃபன் பண்ணுவேன் தலைவா. எனக்கு தெரியுதுல இந்த வண்டி இன்னொரு 10 வருஷம் ஓட்டிடலாம். எனக்குன்னு ஒரு இன்பார்ன் டேலண்ட் என்னன்னா, இந்த கலாய்க்கிற டேலண்ட் இருக்குது. எல்லாத்தையும் என்னால ஈஸியா சிரிக்க வைக்க முடியும். அதை வச்சு அப்படியே இழுத்து விட்டு ஓட்டிடுவேன் நான் கண்டட்ட. போதும் தலைவா, அப்பா அம்மா இருக்காங்க, தங்கச்சி இருக்கு, போதும் தலைவா, ஹாப்பியான ஃபேமிலி. ஒரு நாள் தன்னிறைவு நமக்கு எல்லாமே ஓகே அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா, இந்த செல்போனை 2ஆ முறிச்சு தூக்கி வீசிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன் நான். அவ்வளவுதான். அவ்வளவுதான். இதுல ஒரு வெங்காயம் கிடையாது. இதுல என்ன இருக்கு பாப்பாய், இதுல என்ன இருக்கு? இந்த கருமத்துல இந்த ஆன்லைன் கரெக்ட் பண்றதுல என்ன, கரெக்ட். இதெல்லாம் கண்டென்ட் எதுக்கு பண்றோம்? வீட்டை செட்டில் பண்ணோம் அவ்வளவுதான். எனக்கு வந்து இந்த சும்மா உட்காந்து குத்த வச்சு உட்காந்துருக்கானுங்களே, எந்த பர்பஸுமே இல்லாம சோசியல் மீடியாவில் இருக்கானுங்களே, அவனுங்களை பார்த்தா பாவமா இருக்குங்க. லைஃப் வேஸ்ட் பண்றானு திரும்பி பார்த்தா வாழ்க்கை இருக்காது. ஆனா இன்னொரு பக்கம் தேங்க்ஸும் பண்ணிக்கிறேன், ஏன்னா அவனுங்களாம் தான் நம்ம சப்ஸ்கிரைபர். அதனால அதுக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். வேஸ்ட் பண்ணாதீங்க, வேஸ்டி. ஐயோ 20 to 30 வந்து பார்த்தீங்கன்னா, சரி, நான் உங்களை தீபக் ஃபர்டிலைசர்னு ஒரு ஸ்டாக் 500 ரூபாய்க்கு வாங்க சொன்னனே, வாங்குனீங்களா? என்னங்க வாட்ஸ்அப்ல போட்டிருந்தேன். தீபக் ஃபர்டிலைசர்னு ஒரு ஸ்டாக் 500 ரூபாய்க்கு வாங்குங்கன்னு தீபக் சொல்லியிருந்தனே, ஃபெர்டிலைசர் அதெல்லாம் வாங்குனீங்களா? இல்லைங்க. நாளே இது போயிட்டேன், சிப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதெல்லாம் இந்த தீபக் ஃபெர்டிலைசரு, தீபா ஃபெர்டிலைசரு இதெல்லாம் வாங்குறது இல்லை. இப்படி மாதிரி இந்த மூதேவிக்கு சொல்லி வாங்கி நாசமா போய் சாக்கடையில் விழுந்து பல தாட்டு சாக்கடையில் விழுந்துட்டு நான் 5 to 10. அது இப்ப அது 1500 பரவாயில்ல, ரூபா வந்துட்டு வந்துருச்சு போட்டோம், பிரசாந்த். 500 ஒன்றும் ரூபா பிரச்சனை சொன்னது. இல்லை. நாளைக்கு 4000 ரூபாய் வருன்ட்டு வந்து நாளைக்கு வாங்கினா நாளானிக்கு அது 200 ரூபாய் ஆயிடும். நான் அதெல்லாம் அது உண்மை. இதெல்லாம் அது வந்து 100% உண்மை. என்னட்டாம இவனுங்க மட்டும் சும்மா வருவானுங்க. சார் நீங்க வந்து பாத்தீங்கன்னா செயில்
அது வாங்க சார். நான் செய்யல என்ன சார் அப்படின்னு. சார் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா சார். என்னைக்கு வேணா எது வேணா வந்து குறைஞ்சு போகும் சார். ஸ்டீல் குறையவே குறையாது அப்படிங்க. அப்படியா சார்? ஆமாமா சார். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து 100 வருஷம் விலை ஏறிட்டே இருக்கு சார். அப்படியா சார் அப்படின்னா. 90 ரூபா தான் சார் இருக்குது. ஈஸியா வாங்குங்க அப்படிங்க. அப்படியா சார்? ஓகே சார். 50,000 வாங்க. அடுத்த நாள் 30,000 போயிடும். ஒண்ணுமே இல்ல. 2 நாள். சார் நீங்க தானே சார் சொன்னீங்க 90 சார் அது ஒண்ணும் இல்ல சார். வேற கண்டிஷன் சார். திருப்பி வந்துடும் சார். எப்ப திருப்பி வரும் சார்? ஒரு 2 இயர்ஸ் ஆகும் சார். ஏன்டா அதுக்கு நான் கம்முன்னு 50,000 வச்சு நான் பாட்டு கம்முன்னு இருந்திருப்பேன்டா. அந்த 50,000 இருந்திருக்க மாட்டா. 30,000 போச்சு திருப்பி எப்படா வரும் கேட்டா 2 வருஷம் கிடையாடா டே. வளமா எங்கேயோ அடி வாங்கிருக்கீங்க பிரசாந்த். எல்லாம் வாங்குவோம். அதான் பாப்பாயி என்னன்னா அடி வாங்க தான் எல்லாமே தெரியும். எல்லாமே ஓப்பன் ஆகும். ஸ்டாக் மார்க்கெட்ல அடி வாங்காமலாம் உனக்கு என்ன தெரியும்? ஒரு வெங்காயம் தெரியாது. இப்போ ஸ்டாக் மார்க்கெட் பேசிக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. பொறுமை தான் ஸ்டாக் மார்க்கெட். ஒண்ணுமே கிடையாது. ஒரு சிம்பிள் மேட்டர் ஒன்று சொல்றேன். ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஞாபகம் வச்சுங்க. யாராவது இன்வெஸ்ட் பண்றேன்னா சாம்பிளுக்கு எஸ்பிஐயோட ஸ்டாக்கு 260 ரூபா இருந்தப்போ சும்மா சும்மா வாங்குங்க அப்படின்ட்டு வந்து ஐசிஐசியில் இது போட்டு அந்த ஸ்டாக் இதில் போட்டு வாங்கினேன். 7 ஸ்டாக் அவ்வளோதான். 200 ரூபாய்க்கு சம்திங் ஏதோ வாங்கணும்னு நினைக்கிறேன். வாங்கிட்டு அதை மறந்துட்டேன் ஆக்சுவலாக மறந்துச்சு. சும்மா இப்போ ஏதோ இமெயிலில் பார்க்குறப்ப 7 ஸ்டாக் இருக்குது. எடுத்து பார்த்தா அது 7,000 ரூபாய் நிற்குது. என்ன மேட்டர்னா அந்த மறக்கிற அளவுக்கு நம்ம ஃபினான்ஷியல் லெவல் இருக்கணும். இருக்கிறதே 200 ரூபா. அதில் 150 ரூபாய்க்கு போய் ஸ்டாக் வாங்குறது என்ன? இந்த வேலையெல்லாம் பண்ணாதீங்க. கையில் ஒரு 50 லட்ச ரூபா இருந்ததுன்னா அதில் ஒரு 2 லட்ச ரூபா விளையாண்டு நாளைக்கு 2 லட்ச ரூபா போனாலும் பரவாயில்ல, ஒரு வெங்காயம் கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இருக்கிறப்போ ஸ்டாக்லாம் வாங்கலாம். அப்படி இல்லைன்னா பயங்கர புடிவாதம் வேணும். இப்போ ஒன்று ரொம்ப சிம்பிள். இப்போ இன்னைக்கு பிடிலைட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கிருந்து பிடிலைட் வந்து 10 வருஷத்துல நிச்சயமா ஏறதான் போகும். ஆனால் அந்த 10 வருஷம் அதை விற்காம வைக்கிறதுக்கு உனக்கு தில் இருக்கா? சோதிச்சிடும். உக்ரைன் வார் அப்படின்னா ஆஹா வந்து ஒருத்தன் சொல்லுவான், தம்பி நாளைக்கு உலகம் அழிய போகுது தம்பி, மரியாதையா வித்துரு, அவ்வளவுதான், பிடிலைட்டாவது கிடிலைட்டாவது எதுவுமே இருக்காது தம்பி அப்படிங்குவானுங்க. சத்தியமா அது சொல்லுவானுங்க. ஆஹா அப்படியா, சாயங்காலம் வீடானா பூரா வித்துட்டு இருப்பானுங்க. செகப்புல போயிட்டு இருக்கோம். விற்கிறப்ப அதெல்லாம் லாஸ்ட்ல பிச்சுட்டு போகும். அப்பா சேஃபானு பார்த்தா அதுக்கப்புறம் ஏறும். எவனோ ஒருத்த ஏற்றி இறக்கி விட்டு போயிட்டே இருப்பான். பட்டுக்கு நம்மளை பஸ்ஸில் தூக்கி வீசிட்டு போயிட்டே இருப்பான். ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி ஒரு உலக காமெடி எதுவுமே இல்லைங்க. ஐயோ அதெல்லாம் நான் பாட்டு சிப் பண்ணுவேனுங்க. தேவைன்னா பண்ணுவேன். ஏதாவது அர்ஜென்ட்னா டக்குன்னு உடச்சி தூக்கி அக்கௌண்ட்குள்ளே போடுவேன். திருப்பி சிப் பண்ணுவேன். சம்பாதிக்கிறதுக்கு தில் இருந்தால் ஸ்டாக்கு வேண்டியதில்லை. ஒரு வெங்காயம் தேவையில்லைங்க. இன்கம் ஸ்ட்ரீம்ஸை இன்க்ரீஸ் பண்ணுங்க, அவ்வளோதான். இதெல்லாம் ஒன்றுமே பண்ண தேவையில்லை. ஒரு பொட்டி கடை ஆரம்பிங்க, 2 பொட்டி கடை ஆரம்பிங்க, 4 ஆரம்பிங்க, 8 ஆரம்பி, 10 ஆரம்பி. 10 ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் ஆச்சு. ஒன்று லாஸ் ஆனாலும் இன்னொன்றில் வந்துடும். பழைய பேசிக்ஸில் விளையாடுங்க, ஆட்டோமேட்டிக்காக காசு உள்ள வரும். இது ரொம்ப இதில் இவனுக்கு இந்த கிரிப்டோ, இவனுக்கு இந்த குரூப் பாத்தியா பாண்டா, நான் முந்தானே தோர்த்தேன். பாத்தியா பாண்டா, நான் சொல்லிட்டு இருந்தேன் இந்த மூதைகள் நம்பி எவனும் போயிடாதீங்க, எல்லாம் வீதிக்கு வந்துருவீங்க அப்படின்னு. பாத்தியா பாண்டா, $6,000 இருந்த $60,000 இருந்த கிரிப்டோ இப்போ இன்னைக்கு வந்து $1 lakh ஆகுது பாத்தியா அப்படின்னு. செருப்பை கழட்டி அடி பண்ண நாயே, நாளைக்கு $15,000 வந்தா நீ ஏடா அவனுக்கு காசு தர்ற அப்படின்னு. இவனுக்கு அது என்னன்னு தெரியாது. பிளாக் செயின் உங்களுக்கு எல்லாம் தெரியாது. பிளாக் செயின்ல வந்து என்ன நடக்குது தெரியுமா? ஏதோ இவன் தான் கண்டுபிடிச்ச மாதிரி என்ன. அதாவது இதெல்லாம் எப்படின்னா, சரியான பைத்தியங்கள் இருக்கிறது ஸ்டாக் மார்க்கெட்டு. அங்க சரியாகாத பைத்தியங்கள் பூரா அங்க இருக்குதுங்க கிரிப்டோல. என்னங்க கம்ப்ளீட் சரியாகாத பைத்தியங்க. அவனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாதுக்கான ஏறுச்சுன்னா பாத்தியா கிரிப்டோ. சரி நீ என்னடா என்ன ஒரு பிட்காயினடா வச்சிருக்க அப்படின்னா, இல்ல ஒரு பிட்காயின் ஒரு ஃபிராக்ஷன் வச்சிருக்கேன்னு. நான் $10 பிட்காயின் வாங்கிட்டு உனக்கு எதுக்கு நான் எவ்வளவு வாய்? அது பார்த்தா $10 ஆயிருக்கும். ஏதோ உலகத்தையே ஜெயிச்ச மாதிரி. பாத்தீங்களா, இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இப்படி பண்ணுங்க அப்படின்னு. எவ்வளோடா உனக்கு லாபம் வந்துருக்குன்னா $20 லாபம் வந்துருக்கு அப்படிங்குவான். என்ன நான் சொல்றேன், ஒரு பிட்காயின் வாங்குற அளவுக்கு திறமை வேணும். ஒரு $60,000 அதை இன்வெஸ்ட் பண்ற அளவுக்கு இருந்தாலும் ஓகே. ஒரு பிட்காயினாவது வச்சுக்கலீங்களா? அதை 100 பிரிச்சுறானுங்களாட்டு பிரிச்சு இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அச்சதை மாதிரி போட்டு விட்டுறானுங்க. சாமி தட்டுல காசே போடாம அச்சதை வாங்கினோம்னா ஒன்று பண்ணுவானுங்களா திண்ணீர்.
பூசாரி மூஞ்சிலே வீசுவா நான் எப்போ அப்படின்ட்டு. அந்த மாதிரி இவனுக்கு போடுறானுங்க என்ன. அதுக்கே அவ்வளவு வாய். இதெல்லாம் பெரிய கேமுங்க. அந்த ஸ்டாக் இதெல்லாம் ரொம்ப வெயிட்டிங் கேமுங்க. இதெல்லாம் வந்து புரியாம. யார் ஏமாறுவாங்களோ இல்லையோ பிரசாந்த் இன்னைக்கு ம் இந்த ஸ்பேஸ்ல அதர் லிசனரா உட்காந்துருக்காங்க ஒரு 50 பேரு. ம் ஓகேங்களா? அவங்க வந்து சரி இதைய ரெக்கார்ட் பண்ணி நம்ம போடுவோம் நாளைக்கு பாண்டாவோட போட்டோவை போட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ம் ஓகேவா? ம் போடும்போது "டேய், எங்கடா நீங்க பிக் பாஸ பத்தி பேசுனீங்க அப்படின்னு அவங்களே கன்ஃபியூஸ். இல்ல இன்னொரு கண்டென்ட் இருக்கு. பங்கு சந்தையை அவதூறாக பேசிய பாண்டா பொழக்கதான் போறானுங்க. அவரை எப்பயுமே புலந்துட்டு தான் இருக்கிறாங்க. சரியா? உங்களுக்கு இப்ப நான் பாண்டான்ற என்ன பேர் எப்படி வந்துச்சுங்கய்யா? உங்களுக்கு பாண்டான்ற பேர் எப்படி வந்துச்சு? அதுவாங்க, அது 2012, 13ங்க. ஒரு நாள் இன்னர் பீஸ். 13. எனக்கு அப்ப குங்ஃபு பாண்டா ரொம்ப பிடிக்கும். அந்த படம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இன்னர் பீஸ் அப்படின்னு போட்டேன். அதுக்கு தான் எவனோ ஒருத்தன், ஓ நீ தான் பாண்டாவா அப்படின்னா ஒருத்தன். அவன் பேர் அருணுங்க. அவன் பேர் நல்லா ஞாபகம் இருக்குது அந்த நாய். சரி. ஸோ அப்புறம் என்னன்னா பாண்டானோடனே எனக்கு அது நல்லா தான் இருந்தது. பாண்டா பாண்டா பாண்டான்னு எல்லாம் கூப்பிட ஆரம்பிச்சானுங்க. அது ஒரு மாதிரி ஃபார்ம் ஆயிட்டுது. அப்புறம் ஒரு 4-5 மாசத்துல அப்புறம் பாட்டா நல்லா தானே இருக்கு, ஓகே ஃபைன் அப்படின்னு நல்லா இருக்குன்னு இப்போ பொட்டாமிஸ் அது மாற்றி பார்த்தாலும் மாறல. ஐயோ இது நல்ல பேரா இருக்கே அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேறெல்லாம் வச்சு பார்த்தானுங்க. போண்டா இப்போ பொட்டாமிஸ் எல்லாம் வச்சு பார்த்தானுங்க. ஆனால் அது செட் ஆகல. எவனையும் ஏற்றுக்கலதே. பாண்டா வந்து பிராண்ட் ஆயிடுச்சு. சினிமாலே நம்மளே நிறைய பேர் பாண்டா நேராதான் பிரசாந்த் எப்படி இருக்கீங்க அப்படிங்கானுங்க. பாண்டாடா அப்படின்ட்டு பின்னாடி போவானுங்க. எல்லாம் ப்ரொடியூசர் டைரக்டர் எல்லாருமே அப்படிதான் பேசுவானுங்க. அண்ணா சரிங்கண்ணா அப்படின்ட்டு அப்புறம் நாம இந்த பக்கம் வந்து கெட்ட வார்த்தை விஷயத்தான் போவோம். அது வேற. ஸோ அதாவது சினிமா அப்படிதானே என்னங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய நிறைய இருக்கு நிறைய இருக்கு நிறைய இருக்கு. போச்சு. என்ன இப்ப நீங்க நாளையில இருந்து ரிவ்யூ பண்றீங்களா இல்ல எப்படி? எப்ப ஒரு ஒரு இல்ல hour நாளைக்கு கழிச்சா? இல்ல இல்ல வந்துடுறேன். நான் வந்துடுறேன். நான் என்னன்னா ம், திங்க் ஐ திங்க் நெக்ஸ்ட் வீக் செட்டில் ஆயிடுவேன். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போறேன்னா ம். ஸ்ட்ரீமியாட போட்டு ஸ்ட்ரீமியாட் அக்கௌண்ட் இருக்கு லைவ் ஓகே. போட்டு உங்களை எல்லாம் ம், என்னன்னா ஆடியோ மட்டும் டாம் தானே வீடியோ வந்தா தானே பஞ்சாயத்து ஆடியோ போட்டு விட்டு ம், ஜாலியா உட்காந்து 4 பேர் உட்காந்து கடன்னு பேசுவோங்கிற நம்ம ம், என்னங்க ஒரு டிஸ்கஷனை போடுவோம். போட்டு ம், பொழப்போங்கிற நான் இவனுங்களை இந்த ரெவன்யூ வருதோ வரலையோ அதெல்லாம் ரெண்டாவது. பொழப்போங்கிற நான் ம். இவனுங்களை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன்ல எவனுக்குமே ரெவன்யூ வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எவனா பார்த்தா தானே விஜய் டிவிக்காரனுக்கே வராது. இவனு யூடியூப்ல மட்டும் தனியா அங்க தொங்கிட்டு நிக்குதா. அவனே துண்டை போட்டு தான் உட்காந்துருப்பான்னு நினைக்கிறேன். போச்சுரா அப்படின்ட்டு சம்பளம் கொடுக்க இல்ல முடியாதுன்னு இப்ப கொஞ்சம் மனசு தேறி இருப்பாங்க. ம் கவலைக்கிடமா தான் இருந்தாங்க. ஏன்னா ம் வாரம் வரும்போதெல்லாம் வந்து விஜய் சேதுபதியே வந்துட்டு நீங்க டிப்ளமேட்டிக்கா இருக்கீங்க, பேச மாட்டேங்கிறீங்க, விளையாட மாட்டேங்கிறீங்க, விளையாடுங்கன்னு அவரும் ஒரு வாரமா சொல்லிட்டு இருக்காப்ல. ம் பட் இந்த வாரம் கொஞ்சம் கண்டென்ட் வந்ததுனாலயும் ம் இல்ல அதனால தலைவன் ம், அப்படிலாம் நினைக்காத டாமு. ஏறினது ம். சிவகுமார் அடுத்த வாரம் முடிச்சிடுவார். கவலைப்பட. நெகட்டிவ்ல ஆ, போயிரு. பிக் பாஸ் ரேட்டிங் நெகட்டிவ்ல போயிரு. வாய்ப்பு இருக்குங்கய்யா. எங்க செல்வா என்ன செல்வா நீங்க தூங்கிட்டீங்களா? செல்வா அவுட் ஆஃப் டாபிக்கா பேசுறங்காட்டி செல்வா அந்த பக்கம் போயிட்டார். ம் இல்ல அவுட் ஆஃப் டாபிக்கே எங்க செல்வா பேசுவாரே. பேசுறேன். சொல்லுங்க ஐஸ். சொல்லுங்க ராயன் ஐஸ். சொன்னதை கேட்டீங்களா? வந்து கேட்கலையே. ஜாக்லின் கேட்பாங்கல்ல, ம். ஏன்டா அப்படி பண்ணேன்னா விஜய் சேதுபதி தான் வந்து என்னோட எமோஷன்ஸை காமிக்க சொன்னாரு. என் எமோஷன்ஸ் அப்ப அதுவா தான் இருந்துச்சு, நான் காமிச்சிட்டேன், அவர் தான் காமிக்க சொன்னாருன்னு அவர் மேலே கேச போட்டுருவாரு. விஜய் சேதுபதி Correct. சொன்னாதான் நீ எமோஷன் காமிப்ப. இல்லைன்னா கல்லு மாதிரி குரூட் மாதிரி சைட்ல என்ன ஓரத்துல போய் நின்னுக்குவ நீ. அப்ப யாரோ இல்லைங்க, ஒருத்தர் அந்த பையனை சொல்லணும். நம்ம ஒன்றும் சொல்லக்கூடாதுங்க. அந்த பையனை ஒன்றும் சொல்லக்கூடாதுங்க. ஓரளவுக்கு கேம் விளையாடுறாங்க. யார திவ்யா, அவன் சிவகுமார், அவன் தானுங்க அந்த இவன் தானே அஜித் எல்லாம் ஃப்ரீயா. ராயன் தானே. ராயன் ஆமா. இல்ல அந்த பையன் எனக்கு என்னமோ ஸ்டார் ஆயிருவான்னு தோணுது. இல்ல எனக்கும் அந்த தான் அப்படிதான் தோணுது. மத்த மிக்சர்லாம் உள்ள உட்கார்ந்து இருக்குங்க. எப்படியாவது வெளில அனுப்பிச்சா நல்லா இருக்கும். இல்ல இவனுங்களை புகை போட்டு அனுப்புனுங்க. ஈபியில் ஏதோ ஸ்பெஷல் பாஸ் வாங்கிட்டு போய் உள்ள கொண்டான்னு நினைக்கிறேன். இந்த முதல்ல இந்த அருண்லாம் இவனுக்கெல்லாம் என்னென்ன கேம் இதெல்லாம் வைக்கூடாது. இந்த எலிமினேஷன்லாம் வைக்கணும். நீ இந்த பக்கம் எப்படின்னா பிளாட்டண்டா போய் சொல்றேன். இல்லையா நீ எல்லாம் இல்லை போ அப்படின்றனுங்க. இப்போ சீரியல் ஆரம்பிச்சிட்டாங்களாமா போ அப்படின்னு வந்துங்க. அப்படி சொல்லி கொடுத்துடணும். உனக்குலாம் ஓட்டிங் அதெல்லாம் கிடையாது போ அப்படின்னு வந்து டக்குன்னு வந்து ஒரு 10 பேர் தூக்கி வெளியே போட்டு டக்குன்னு ஒரு 5 பேர் இன்க்ளூட் பண்ணிட்டா எனக்கு தெரிஞ்சு அந்த பிக் பாஸ் அந்த பக்கம் இந்த பக்கம் வேலை செய்யறவங்களுக்கு கூட்டு போட்டா கூட நல்லா பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இவனுங்களோட பெட்டரா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரிதான்
எல்லாரும் அந்த சீரியல் ஃபீலிங்லயே இருக்காங்க. 2 வருஷம் ஓடும் 3 வருஷம் ஓடுன்ற ரேஞ்சில ம் அப்புறமா பாத்துக்கலாம்னு ஒண்ணும் பண்றது இல்ல. அதான் இல்ல சம்பளம் வந்து பிரசாந்த் நீங்க போவீங்களா உள்ள கூப்பிட்டா? தெரியலங்க. யாரு போன யாரு சீ- கேக்குறீங்க? போ- பிரசாந்தியா? போன சீசன் ஆமா நான் கேட்டேன் ஆக்சுவலா. அவங்க ஓகேனாங்க. அப்புறம் போனா அப்புறம் எனக்கு இங்க வேலை வந்துருச்சு. சாரிங்க தப்பா நினைச்சுக்காதீங்க வர முடியல அப்படின்ட்டேன். கொஞ்சம் கடுப்பாயிட்டாங்க. என்னங்க வரீங்க அப்புறம் வரலன்னுங்கிறீங்க அப்படின்னாங்க. இல்லைங்க உண்மையாலுமே வேலை இருக்கு. எங்க அம்மா 2 போனை மட்டும் எடுத்துட்டு போய்க்க சாமி அப்படின்னுச்சு. அம்மா அதெல்லாம் விட மாட்டாங்கம்மா அப்படின்னேன். அப்புறம் எப்படி நீ சம்பளம் கிம்பளம்லாம் தருவ அப்படின்னாங்க. அது கஷ்டமா அப்படின்னு. ஐயோ அப்ப நீ ஏன் இங்கே இரு அங்கே எதுக்கு போற அப்படின்னு. ரைட்டுமா ஓகே. போன சீசன் போயிருந்தா மாயாவை தூக்கி கரகரன்னு சுத்திக்கிற விட்டுருப்பீங்க. மாயா வந்து என்ன மாயா? ஆமா ஆமா ஆமா. ஐயோ அது போன சீசன் வில்லங்கமான சீசன் உள்ளது. இது இவனுங்க இந்த அறம் மொரம் இவனுங்கெல்லாம் இந்த குரூப் அசீம் குரூப். அதாவது அதுக்கும் முந்தின சீசன்ல ஐயோ இல்லை நான் ஒண்ணும் பண்ண மாட்டேங்க. சண்டைக்கெல்லாம் போக மாட்டேன். ஜாலியா உட்காந்துக்கிறதுங்க. சைடுல கொண்டு ஒவ்வொருத்தனா நான் கரெக்டா எங்க கேமரா இருக்கோ அங்க பார்த்து கொண்டுட்டு வேற இந்த முதேவி அங்க போறானு கேமரா பார்த்து பேச ஆரம்பிச்சிருவேன். இவனு கூட என்ன பேச்சு? எவனா வந்தானா வானாயே வா பேசுவா அப்படின்ட்டுங்க. இவனு கூட கான்வர்சேஷனே தேவையில்லைங்கிற நானுங்க. யாரு இருந்தாலும் சரி இந்த ரெக்கார்டிங் மட்டும் டேட்டோட சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பிரசாந்த் உள்ள போனதுக்கு அப்புறமேட்டு அன்று அப்படி சொன்னார், இன்று இப்படி நடந்து கொள்கிறார் அப்படின்னு போட்டுருங்க. நான் ஒண்ணு சொல்றேன். முதல்ல பிக் பாஸ்ல வந்து போலீஸ் கேஸ் ஆகி அரெஸ்ட் ஆகிறேன்னு நானா தான் இருப்பேன். எனக்கு வந்து அது ரொம்ப எனக்கு பிரகாசமா தெரியுது. அதனாலதான் இது வரைக்கும் போகாமே இருக்கிறேன். ஏப்பா சாம் இப்போ அந்த பேக் பேர் இப்போ சோசியல் மீடியால வந்து ட்ரோலு போட்டு அடிக்கிறது தானே இப்போ ஒரு சைடு. ஆமா. தலைவர்லாம் அதெல்லாம் 10 வருஷமா போட்டு போலன்னு முழந்துடும். சும்மா போர் அடிச்சா வந்து போட்டு பொழக்கிறதா வேலையா இருந்தது ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வர. ஓகே. அதாவது பப்பாய் அதனால வந்து அதையே தாங்கிட்டாரு. ரிவ்யூவே பண்ணிருக்க மாட்டாரு. அந்த படத்தை பார்த்துட்டு வந்து படம் நல்லா இல்லைன்னு சொல்லி இவரை போட்டு அடிச்சாங்க. இது இன்னும் பிரமாதமா இருக்கேயா. பப்பாய் வந்து இதான் ஜான்சன் என்னன்னு அவனுக்கு தோணுதோ அதெல்லாம் நமக்கு சொல்லிட்டே இருக்கலாம். இதெல்லாம் எதுவுமே நடக்கல. இதுல பாதி அவன் சொல்றது பொய். அவர் மனசு ஆறுதல் ஆத்திக்கிறாருங்கய்யா. ஒரு ஐடிக்கு பின்னாடி உக்காந்துருக்கான்னாவே நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த மூஞ்சிகளை காமிச்சா அப்புறம் குமுறு கஞ்சி காய்ச்சுவானுங்க. சொல்லுங்க அஸ்வதி. எனக்கு விஜய் சேதுபதி இந்த வீக்கெண்ட் என்ன கேட்டாலும் கேட்கலனாலும் எனக்கு பரவாயில்ல. ஆனா அந்த விஜய் விஷால பார்த்து நீ என்ன கர்மத்தை வேணாலும் பண்ணித்தோல, என் வாய்ஸை மட்டும் எடுக்காத, நானே உன்னை கல்ல கொண்டு எறிவேன்னு சொன்னா மட்டும் போதும். என்னால முடியல அவன் விஜய் சேதுபதி வாய்ஸ் கேட்டு கேட்டு. இல்ல லிட்டரலி எனக்குமே இரிட்டேட்டிங்கா தான் இருக்கு. என்ன பண்றது? ஒத்துக்க மாட்டானுங்களே. அது மட்டும்தான் உங்களுக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கா? இல்ல ஐயோ அது ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்குங்கிறேன் நான். அவன் ஏதோ திறமை மாதிரி அதை வந்து சான்ஸ் கிடைக்கிற இடத்துல எல்லாம் அவன் வந்து விஜேஎஸ் வாய்ஸ வந்து பண்றான். நீங்க அதை பார்க்கணும். பார்த்தா நீங்க இரிட்டேட் ஆவீங்க. இல்லைங்க நான் அதான் சொல்றேங்க. இப்பதாங்க கொஞ்சம் மனசு நிம்மதியா ஒரு 6 நாள் இருக்கிறேன். இவனுங்களை பார்த்தோம்னா நான் டிப்ரெஷனுக்குள்ள போயிருவாங்க. அதனாலதான் நான் கொஞ்சம் கம்பன் இருக்கேங்க. இல்லாட்டி லைவ் வியூ பார்த்துருவேன் நான் தைரியமா. என் தங்கச்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாசம் முன்னாடி நல்லா இருந்தா. பார்த்தா ஆள் கொஞ்சம் டல்லா இருக்கா. என்னன்னு கேட்டா பிக் பாஸ் பார்த்துட்டு இருக்க அப்படின்னா. அதனால நாளைக்கு போனை பிடிக்க வைக்க சொல்லணும் சீரியஸா. ஒரு மாதிரி ஆயிட்டா அவளே. இன்னைக்குலாம் எனக்கு 1 hour எபிசோடுன்னு சொல்லிட்டு 2 மணி நேரம் போட்டிருந்தாங்கல்ல. அதை பார்க்கும்போது டென்ஷன் தான் அப்படியே பிபி ஏறிடுச்சு எனக்கு. இல்ல இவங்களுக்கு எப்படி இது புத்தி எல்லாமே வந்து பாப்கார்ன் தேங்க போயிருமா? இல்ல அப்படி இல்லைங்க. இந்த சீசன் வந்து ஒரு சீசன் ஃபிளாப்னா ஃபிளாப்புங்க அவ்வளவுதான். அது திருப்பி ரெக்கவரி பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஃபிளாப் சீசன் இது. ஸோ அதனால விட்டுட்டாங்க போல. சரி இன்னொரு 50 நாள் தானே போய் என்னவோ பண்ணுங்கடா அப்படின்னு விட்டானுங்க போல. எனக்கு தெரிஞ்சு எலிமினேஷன்ல எடுத்துருவான்னு நினைக்கிறேன். சும்மா 18 பேர் இருங்க 106 நாள் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு. கடைசி 105வது நாள் மட்டும் திடீர்னு காம்படிஷன் வச்சு பேப்பர் மாதிரி இந்த 3 மணி நேரம் பேப்பர் தேடி பேப்பர் மாதிரி வச்சு இதுல ஜெயிக்கிறவன் தான் கப்பு அப்படின்றானுங்களாம். யோசிச்சு பாருங்களேன். நான் கூட ரன்னிங் ரேஸ் வைப்பாங்கன்னு சொல்லி நினைச்சேன். வச்சாலும் வைப்பானுங்க. அது இவங்க ஓட மாட்டானுங்க. பிசிக்கல் டாஸ்க்ல போக மாட்டானுங்க. அப்படின்னா ஜனவரி பிப்ரவரி வச்சிருவாங்க.
சுத்தி ம். உட்காருங்க 18 பேரும் கை மேல வச்சு ஜனவரி பிப்ரவரி 18 பேர் மாசமே 12 தான் சார் இருக்கு. அப்படியே அவுட் பண்றாங்கன்னு. ஐயோ, கடவுளே. இல்ல தெரியல. செட் ஆகுமே ஒரு மாரி இருக்கு. எல்லாமே ஒரு மாரி இருக்குங்க. நான் தான் இந்த 3வது சீசன் தான் அப்பப்ப பார்த்துட்டு இருக்கிறேன். என்ன ஃபன்னா இருக்குது. என்ன ஜாலியா இருக்குது. ஆக்சுவலி செம்மையா ஸ்பீக்கிங், இருக்கு. இல்ல பிரசாந்த், உண்மையை ம். நான் சொல்லணும், பொய் சொல்ல மாட்டேன். எனக்கு ம். 3வது சீசன்ல வந்து எனக்கு கவினை பிடிக்காது. ம். ஓகேங்களா, எனக்கு பிடிக்கல எனக்கு இல்ல அவ்வளவா. எனக்கு அப்போ ம். சீசன் நடந்தப்ப எனக்கு அவன பிடிக்கவே பிடிக்காது. உண்மைதான். ஆமா, இப்ப நான் பாக்குறேன் அந்த காமெடிய. பாக்குறப்ப ம். ஏ அழகிய மீரா ஓ ம். ஐயனாரா. இல்ல என்னன்னா, கவின்கெல்லாம் என்னன்னா, அந்த கேமராவோட நாலேட்ஜ் இன்னொன்னு, அங்க போய் கரெக்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணுங்கிற ஃபேன் பேஸ்க்காண்டி நம்ம ஃபேன் பேஸ ஏத்துறக்காண்டி இங்க வந்திருக்கோங்கிற அந்த அறிவாவது இருந்தது கவின்கெல்லாம். இன்னொன்னு சாண்டி எல்லாம் வந்து ஃப்ரீ ஃப்ளோல இருப்பாப்படி. ஆமா, சாண்டி எல்லாம் உண்மையா ரேர் கேரக்டர் உண்மையாலுமே. நான் நேரம் மீட் பண்ணியிருக்கேன். நெறைய பேசியிருக்கேன். உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப சாதுவான ரொம்ப நல்ல மனுஷன். ரொம்ப நல்ல மனுஷன். ரொம்ப பியூர் ஹார்ட்டடு. அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கர். பியூர் ஹார்ட்டட். ரொம்ப பியூர் ஹார்ட்டட். இவங்க வந்து இந்த சீசன் வந்தவங்க மட்டும் தான் பர்பஸே மறந்துட்டு உள்ள இருக்காங்க போல அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு இருக்கு. இல்லைங்க. இதுல என்னன்னா நான் சொல்றேன் பாருங்களேன். கேரக்டரே இல்ல எவனுக்குமே. எவனாவது ஒருத்தர் லீடர் மாரி இருக்காங்களா? எல்லாருமே பர்பி தூக்கி போட்டீங்கன்னா, எல்லாருமே சண்டைக்கு போவானுங்க. டேய் பர்பி கீழ விழுந்தா பரவால்லடா, நீ எடு. பரவால்ல அப்படின்னு சொல்ல எல்லாருமே கீழ குமியுவானுங்க. பர்பி தூக்கி போட்டா. ரஞ்சித்லேருந்து எல்லாம் குமியுவாங்க. நான்லாம் ரஞ்சித் பெரிய மனுஷன்னு நெனச்சுட்டு இருந்தேன். அந்த ஆள்லாம் பார்த்தீங்கன்னா, படு சில்லறையா பல வேலைய பண்ணிட்டு இருந்தாரு. இடையில. அங்க அவருக்கு எவனுமே பெரிய நேத்து கோவம் வந்துச்சு. ரஞ்சித்துக்கு ஆக்சுவலி நேத்து கோவம் வந்துச்சு. அவர் அவுட் ம். பண்ணணுமே தான் வந்து அப்படியே பல்லு இது உதடு துருத்தி ஒரு மாதிரி ஏதோ பண்ணுவாப்புல இல்ல பாப்பாய். கடுப்பாயிட்டு ரஞ்சித் வந்து ஏதோ ஒரு மாதிரி சொல்லுவாப்புல, என்னடா இப்ப சேர்றா நீங்க தான் டிசைட் பண்ணி வச்சிருப்பீங்களே, யாரை தாண்டா வின் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆஹா! எனக்கு ரஞ்சித்தை வந்து விட்டுட்டானுங்க. ஒஸ்ட் ம். பர்ஃபார்மர்லயே ரஞ்சித்தை விட்டுட்டானுங்க. ம். புரியல எனக்கு. மறந்திருப்பானுங்க. என்னதான்டா பண்றீங்க, ரஞ்சித் அப்படி என்ன பண்ணாருன்னு சொல்லி அவர் பெஸ்ட் பெர்ஃபார்மர் அதையாவது சொல்லி தொலைங்கனாலும் அதையும் சொல்ல மாட்டானுங்க. தலைவன் எலிமினேட் ஆனதுக்கு அப்புறம் தான் யாரடா ஜெயிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்க சொல்லுங்கடான்னு கேட்பாப்ல. ஆமா, தலைவனுக்கு அப்பதான் கேமே புரிஞ்சிருக்குது. ஏங்க ஜாக்லின் 100 வெங்காயம் வெட்டினான்னு சொல்லிட்டு சத்யாக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மர் குடுக்குறாங்க. எங்க அப்பா, ரஞ்சித் ஐயோ ஐயோ ஐயோ, அதெல்லாம் வந்து என்னால தாங்கிக்கவே முடியல. ஜாக்லின் இன்னைக்கு பண்ண எதையுமே என்னால தாங்கிக்க முடியல. பாப்பா என்ன பாப்பா, நீங்க தாங்கிக்கிட்டீங்களா அதை மட்டும் சொல்லுங்க. வேற வழி இல்லையே, வேற வழி இல்லையா? ஆக்கப்பட்டோமே. வாக்கப்பட்டமா, புரியல. இது தெரியுமா இல்லையா பிரசாந்த், நம்ம ம். பாப்பாய் வந்துட்டு ஜாக்லின் வெளில வந்ததுமே பொண்ணு கேட்க போறாப்லையாமா. அதுக்கு மூஞ்சி வேணும்ல. பாப்பாய் நீங்க போட்டு மயிராட்ட உட்காந்துட்டு இருந்தா நான் தாங்க பாப்பாய். உங்கள பொண்ணு கேட்க வரேன்னா காது மேலயே விடு. பேர பாரு பாப்பாய், புரூட்டஸ் சொல்லி. ஏதோ நெஜ ஆமாண்ணா. பேர் வச்சு ஓ, பாண்டாக்கு பரவாயில்லையா பாப்பாயி? பாண்டான்றதால அதுக்கு மூஞ்சின்னு ஒன்று இருந்தது. இது எவன்னே தெரியலையே பேசுறது. நாங்க போய் பாத்துக்கிறேன் அத பொண்ணு கேட்கும்போது. கிழிச்ச ஐயோ கடவுளே. அப்பா, என்ன 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 பிரசாந்த், கடை சாத்தமா நம்ம கொஞ்ச நேரத்துல. அதான் இல்ல கடையை கண்டிப்பா சாத்தணும். ம். 300 பேர் கேட்டிருக்கானுங்க. வேலையே இல்லையாடா உங்களுக்கு எல்லாம் டே. இல்ல டெய்லி டிஃபால்ட்டா வந்து 200 பேர் 250 பேர் இருப்பாங்க. நைஸ் அப்புறம் நைஸ். நாங்க கொஞ்சம் சோக கதை போகும்போது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அவங்களுக்கு இதுதான் வந்து அது என்ன ஒயிட் நாய்ஸ்னு ஒண்ணு சொல்றாங்களே, ஆமா. அந்த மாதிரி வந்து என் வாய்ஸ் வச்சிருக்காங்க இவங்க எல்லாம். ஓகே, நான் பயனுள்ள பாட்டுக்கு இருக்கு. பேசுவேன். ஆமா, பேசிக்கிட்டே இருப்பேன், தூங்கிடுவாங்க. கடைசியில ம். போகும்போது மட்டும் டேய் இங்க வர டாமி எந்திரின்னு சொல்லி இந்த லெஃப்ட் சைடு மேல வர டாம் தான் இருக்கேன், கையில மைக்க பிடிச்சிட்டு என்ன ம். ஃபாலோ பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணுங்கன்னு அந்த அந்த இதையும் நானே போட்டுருவேன். ஏன்னா ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஓசியில வந்து உட்காந்து சம்மணங்கள் போட்டு கேட்டுக்கிட்டு இருப்பானுங்க. ஃபாலோ பண்ண மாட்டாங்க, ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. திடீர்னு வருவானுங்க, உட்காந்து கேட்டு போயிருவாங்க. ஓ அதனால அதையும் சொல்லிட்டு டாடா பை பாய் எப்படி சொல்லிட்டு போயிருவேன். சரி, இதை வச்சு என்ன பண்ண போறீங்க நீங்க? அடுத்து என்ன சாம்ராஜ்யம் கட்ட போறீங்க சொல்லுங்க. இதை வச்சா ம். அதை நம்ம பர்சனலா பேசிக்கலாம். பிரசாந்த், எதுக்கு இங்க? ஆனா இல்ல இதெல்லாம் சோஷியல் ஸ்பேசஸ்ங்க. ம். ஏன்னா அன்னைக்கெல்லாம் திண்ணை இருந்தது, உட்காந்து கிளவிய பேசணும். திண்ணை இல்ல, அதனால இன்னைக்கு வந்து நாம இங்க திண்ணை போட்டு பேசுறோம். வேற ஒண்ணும் கிடையாது. அதான் வேற இது ஒண்ணு. இல்ல இதுல இன்னொரு இதுமே இருக்கு. நான் ம். வீட்டுல கொஞ்சம் ஃபோன் பண்ணி பேசல அப்படின்னா என் அக்கா பிள்ளைங்க பசங்க எல்லாம் வந்துருவாங்க ஸ்பேஸ்க்கு.
ஓ வந்துட்டு பிரேமாமா நீங்க காலே பண்ண மாட்டேங்கிறீங்க, ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு இங்க வந்து எல்லாரும் உட்காந்துருவாங்க. சம்மணங்கால் போட்டு என் குடும்பமே. ஓ இங்க வந்து டார்ச்சர் பண்ணுவாங்களா? ஆமாங்கய்யா. அந்த மாரிலாம் பல தடவ பண்ணியிருக்காங்க. இல்ல உனக்கு WhatsAppல கால் பண்ணேன் எடுக்கல. உனக்கு ஒண்ணு அனுப்பிச்சிருக்கேன் அதுக்கு நீ ரிப்ளை பண்ணல. ம் மெசேஜ் பார்க்குறியா ப்ளீஸ் அப்படின்னுவாங்க. டேய் இதனால தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்களா இருப்பாங்கல்ல. நான் அவங்களுக்குலாம் யாருக்குமே நான் என்னன்னு ஒரு தெரியாது. குரூப் பார்த்தேங்க ஹாஸ்பிட்டல்ல. அவன் சரி. வந்து அவன் வந்து என்னன்னா இந்த அம்பானியா அவனெல்லாம் வந்து கல்லை கொண்டு வீசணுங்க. இந்த டேட்டாவை ஃப்ரீ பண்ணி விட்டதுலேருந்து ஏங்க அவன் வந்து நார்மல் காலே பேசுவான், நேராக வீடியோ கால் தான் பேசுறானுங்க. லிஃப்ட்ல இருக்கிறானுங்க, அந்த அம்மா எங்கேயோ பல் விளக்கிட்டு இருக்குதாட்டுக்குது. ஹலோ அப்புறம் அப்படிங்குது. பின்னாடி ஒரு 6 பேர் நின்றுட்டு இருக்கானுங்க. அதை பத்திலாம் அந்த அம்மா கவலைப்படுற மாதிரி தெரியல. அப்புறம் இப்பதான் போறியா மேல, எங்க இருக்குது லிஃப்ட் மாதிரி தெரியுது அப்படிங்குது. அதாவது ஒரு குரூப், நான் ஒரு 5-6 பேர் பட்டேன். அவனுக்கு வந்து காலிங் ரிசீவிங் அனைத்துமே வீடியோ கால் தான், ஆடியோவே ம். கிடையாது. அவனுங்க அங்க போயிட்டானுங்க அவனுங்க. அதாவது அந்த ஃபோனோட மேக்சிமம் என்னமோ அதை டெஸ்ட் பண்ணி அதை உயிர் எடுக்காம அந்த ஃபோனை வந்து விற்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவோட அதை வந்து அதனோட எல்லா ஃபீச்சரையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுறானுங்க. ப்ராசஸரில் இருக்கிற ஒவ்வொரு டாட் வரைக்கும் இது பண்ணிடுறானுங்க. நாங்க அப்படி நீ அது மட்டும் நம்ம சொல்ல முடியாது. இன்னொன்னு இருக்கு. சிலர் வந்து ம். ப்ராசஸரு எல்லா ஃபீச்சர்ஸும் பார்த்துட்டு ஃபோன் வாங்குவாங்க. ஆனா பேசுறது பார்த்தீங்கன்னா, ஃபோன் பேசுறதுக்கு மட்டும் தான் அந்த ஃபோனு. ஆனா அது வாங்கும்பொழுது பர்ச்சேஸ் பண்ணும்போது வந்து ம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சஜஷன் கேட்கறது, ஊர்ல இருக்க எல்லாத்துக்கிட்டயும் சஜஷன் கேட்கறது, ம். இவ்வளோ ரூவா காசு அப்படின்னு சொல்ல வேண்டியது. ஆனா பூர்விகால கடைசியில யூஸ் பண்றது பூர்விகால போனா கரெக்டா பொண்ணுங்க உள்ள வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா டக் டக்குன்னு லைட் போடுவானுங்க. என்னையா அப்படின்னு நான் ஒரு நாள் ஃபோன் பண்ணேன், இருங்க இப்போ பாருங்க அப்படின்னு போனோன்னா ஒன்றுமே கிடையாது. விவோ எடுத்தானுங்க, எதுவுமே இல்லை. நேராக போனேன், செல்ஃபி கேமரா 4 ஃபில்டர் வாங்கினானு காட்டினானுங்க. அவ்வளோதான் முடிஞ்சுது பர்ச்சேஸ். கோ, அவ்வளோதான் 15,000 கோ, அவ்வளோதான். கரெக்டாக அந்த பொண்ணு வந்த பொண்ணுங்களை பார்த்தோன்னே டக்கு டக்குன்னு லைட் போடுறானுங்க. பசங்களுக்கு ரெஸ்பான்ஸே கிடையாது. இவனுங்க பெரிய என்னமோ இவனுக்கு தான் வந்து ப்ராசஸர் கண்டுபிடிச்ச மாதிரி. இந்த ப்ராசஸர் ஹீட் ஆகுமா, இது வந்து பார்த்தீங்கன்னா என்னது சார்ஜ் நிக்குமா? இல்ல, இல்ல. அது சார்ஜ் நிக்கிறதுல இல்ல. அந்த டிராகன் அது என்ன டிராகன்? ஸ்னாப் டிராகன். ஸ்னாப் டிராகன், ஆ ஸ்னாப் டிராகன். கொரில்லா கிளாஸ், ஆமா, கார்னரிங் ஆமா. பார்னிங். கார்னிங்கா அது. அதே மாரி இவனுங்கலாம் பார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க அப்பாவெல்லாம் வந்ததுன்னா செல்போன் கம்பெனி நடத்திக்கிறாங்க. டேய் அது வந்து பேர் சொல்றானுங்க. அதுக்கு உள்ள டிராகன், ஸ்னாப் டிராகன் இருக்கா, வெங்காய டிராகன் இருக்கான்னு உனக்கு என்ன தெரியும்? உன்னை ஏமாத்தி குடுத்தா என்ன உனக்கு என்னடா தெரியும் உனக்கு? போய் வாங்கிட்டு வந்துடுறது. சீப்பா நல்லா பெஸ்ட்டா இருக்குங்க. என்ன அது Redmi Note சீப் பெஸ்ட்டா இருக்கு அப்படின்ட்டு. ஜோப்ல ஓட்டம்னா நெஞ்சு வெடிச்சிரு சூட்ல. டிமில்ங்க. ஐயோ கடவுளே. இல்ல அது பிரச்சனை இல்ல. ஃபோன் வாங்குறது கூட இல்ல. அந்த வாங்கிட்டு ஒரு 4 நாள்ல இந்த இந்த ஐஃபோன வாங்கிட்டா, ஐயய்யோ! அடாடாடாடாடா! டேய் ஐஃபோன் வாங்கினேன். இப்ப நான் உங்ககிட்ட தான் இருக்கு. வேற வழி இல்லாம அத வாங்குறேன். ஏன்னா நம்ம வேலை அப்படி. அத வாங்கணும்னா அந்த கவர போட்டுருவேன். அது என்னன்னா, அந்த ஐஃபோன் வாங்கியிருக்கிறான் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நீ அத கையிலேயே வச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்ல. அதுவும் அந்த 3 கேமரா இருக்கிறது, அந்த 3 கேமரா வெளிய தெரிஞ்சே ஆகணும். அவர் பேசுறப்ப மூஞ்சி நேரா வச்சுட்டு ஃபோன் பேசுறது. ஏன்னா, அப்பதான் கேமரா நேரா தெரியும்ல ஆப்போசிட்ல இருக்கிறவனுக்கு. "டேய் காதுல வைடா" அப்படின்னா, அப்ப கேமரா தெரியாது. ஏன்னா ஒரு 3 கேமரா இருக்கான். என்ன நீங்க சொல்ற மாதிரியே இருக்கே ம், பிரசாந்த் எனக்கு. ம். இல்ல அது ஹலோ டாடி ஓயா அப்படிங்கிறது. ம், ம். அப்புறம் உட்கார்ந்திருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, அந்த 3 கேமரா அளவா வந்து கையில அப்படி வெளிய விட்டுறது அப்படி. அப்படியே. 3 கேமரா இருக்குது பார்த்தியா? அப்படின்ட்டு. இவனுங்க எதிர் சேவலுன்னா விவோ வச்சுட்டு பார்த்தீங்கன்னா, டேய் உன்னோடது என்னடா 3 கேமரா? இங்க பாருடா 2 கேமரா. இது 5 கேமராக்கு சமன்டா. அது பார்த்தீங்கன்னா பெரிய நிலா மாரி இருக்கும் பார்த்தீங்களா? விவோல பின்னாடி கேமரா சும்மா நிலா மாரி. அதான் பாதி ஃபோனுக்கே வந்து கேமரா மட்டும் தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா, 2 அப்படியே சும்மா நிலா மாரி இருக்கும். ஆனா ஃபோட்டோலாம் எடுக்காது அது. சுமாரா தான் எடுக்கும். எல்லாம் இவ்வளவுண்டு ஒரு ஈகோக்குள்ள அப்படியே ஓடிட்டுங்க வாழ்க்கைய. அ உண்டு எல்லாம் ஈகோக்கு ஈகோங்க. போனா ரோட்ல போனா காரு இவனுங்க ஐய்யய்யய்யய்யோ! இந்த கிரெட்டா, இந்த தார்ன்னுலாம் வண்டி வச்சிருக்கானுங்க. அவனுங்க அத தாருங்கிறதெல்லாம் வந்து அது என்ன தருதலைன்னு வச்சுக்கலாங்க அந்த வண்டி. அதுக்கு பேர். தாருதலை அப்படின்னு வந்து வச்சிருந்தா அது கரெக்ட்டா இருந்திருக்கு. ஏன்னா ஓட்டுறவன் எவனுமே நார்மலா ஓட்டிப்பாங்க. 2 சக்கரத்துல ஓட்டிட்டு வருவானுங்க. பக்கத்துல வந்து அப்படிங்கிறது. திடீர்னு ஹை பீம் போடுவானுங்க. என்ன பிக் பாஸ்ல இருக்கிறவன் பூரா ஏறி வந்தா ஒரு வண்டியிலன்னா அது தாரா தான் இருக்கும். என்ன அந்த அந்த மாரி தான்
இவனுங்களை நம்பி ரோட்ல போறக்கே அப்படியே பயங்க. அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இங்க அவினாசிலேருந்து போகும்போது வந்து பாத்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டை வரைக்கும் ஓரளவுக்கு இருக்கும். உளுந்தூர்பேட்டை டு மெட்ராஸ் வந்துங்க, நீங்க வந்து கிட்டத்தட்ட F3, F4 ரேஸ்ல போற அந்த ஃபீலிங் தான் இருக்கும். நீங்க பூரா அந்த வேகனாருங்க, நம்ம ஐயருங்க, நம்ம திருச்சி ஐயருக்கு பூரா அங்க போவானுங்க. அடாடாடாடாடா! அந்த வேகனார வந்து 210 கிலோமீட்டர்ல ஓட்ட முடியும்னு நான் அன்னைக்கு தாங்க பார்த்தேன். 2 சக்கரத்துலங்க. எவனையும் பார்க்கறதில்ல. பார்த்தா எல்லா வேகனாருக்கு மேலயும் ஸ்டாண்ட் ஒண்ணு இருக்கும். ஒரு ஸ்டாண்ட போட்டு, அதுக்கு மேல பொட்டி, பழைய பொட்டி, அவி தாத்தா காலத்து பொட்டி பூரா அதுல அடுக்கி கயித்த கட்டிட்டுங்க, அது எப்படி அது அந்த ஸ்பீட்ல போகுதுன்னு நமக்கு தெரியவே இல்லைங்க. Hyundai i20 பழைய Hyundai i20 அப்படியே காத்தோட காத்தா அப்படியே லெவிட்டேஷன் ஆயிட்டு போயிட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா. 150, 160 தான் போறானுங்க. எவனும் அதுக்கு மேல எவனும் போறது இல்லைங்க. அப்புறம் திடீர்னு ஒருத்தன் பார்த்தீங்கன்னா, இந்த போலீஸ் சைரன்லாம் வச்சுக்கிறான் முன்னாடி. அதெல்லாம் வச்சுட்டு ம். அத ஏன்னு சத்தம் மட்டும் தான் கேட்கறது இல்ல. அப்படி வந்து பளிச் பளிச் அப்படிங்கிறதுங்க. தள்ளிக்கிறது தான். ஏன்னா அவர் ரொம்ப முக்கியஸ்தர் அவரு. இந்த சேர்மன் அசிஸ்டன்ட் இப்படிலாம் ஒருத்தன் போட்டு வந்திருக்கான். டேய் சேர்மன்ங்கிறதே பெரிய பொறுப்பு கிடையாதுடா. சேர்மன் அசிஸ்டன்ட்லாம் பொறுப்பாடா. அதை எதுக்குடா சிகப்பு கலர்ல தங்கது ஓட்டெல்லாம் எழுதிட்டு வந்திருக்கிற நீ? சேர்மன் அசிஸ்டன்ட். அது முன்னாடி ஒரு இது, பின்னாடி ஒரு இது. அவர் கிராஸ் பண்றப்ப நம்மளை முறைக்கிறது அவரு. ஏன்னா அவருக்கு வழி இல்லையா அவரு. எங்க லஞ்சம் வாங்குறதுக்கு போகுது நாய். எங்கேயோ போய் ஏதோ ஒரு கான்ட்ராக்ட்ல லஞ்சம் வாங்க போகுது நாய். அதுக்கு அவ்வளவு அர்ஜென்ட். என்ன நீங்க ஓகே. கார் எங்க கூட வாங்க, வயிறுலாம் வெடிச்சிரும் உங்களுக்கு. எல்லாம் உங்க வாழ்க்கையில அந்த கெட்ட வார்த்தையெல்லாம் நீங்க கேட்டிருக்கவே மாட்டீங்க. என்னென்ன பேசணுமோ பேசிட்டு தான் போவோம். இப்போ இந்த ஹாஸ்பிட்டல் போறப்போ கரெக்டா லாரி இருக்குது, அந்த பக்கம் ஒரு கார் வந்துட்டு இருக்குது. அவர் அப்படியே வர்றாரு. கரெக்டா அந்த லாரி பக்கத்துல போற அவர் 90 டிகிரிஸ் அப்படியே உள்ள வர்றாரு அவர். கரெக்டா லாக் பண்றதுக்கு வர்றாரு அவர். நாம போட்டு டாம் குரூஸ் மாதிரி ஏறி பிரேக்ல நிறுத்தியாச்சு. அந்த பக்கம் பார்த்தா தாத்தா, பக்கா தாத்தா, பூரா பேர புள்ளிங்க, ஒரே விளையாட்டு அவர். ஏண்டா இது ரோடா இல்ல பீச்சாடா? திரும்பினா என்ன என்ன தம்பி அப்படிங்கிறான். அவன் நம்ம என்ன பண்ண முடியாது தாத்தனை. சரி போ, அவ்வளோதான் போ. போய் பிரேக்கெல்லாம் செக் பண்ணி போய் ஏதாவது போயிடுச்சா கட் ஆயிட்டுதான்னு பார்த்துட்டு வந்தேங்க. ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ட்ரெண்ட் வந்திருக்காப்ல வந்து பேசுவாப்லையா மேல? யாரு ட்ரெண்ட் சூட்ல ட்ரெண்ட் பேசுவானே. சரி நான் போய் தூங்குறேன். 3 மணி ஆச்சு. ஆஹா, நாளைக்கெல்லாம் வேலை தலைக்கு மேல இருக்குது. நாம இங்க வந்து உட்காந்துட்டு இங்க தினம் வந்தோம்னா அவ்வளவுதான், பஞ்சாயத்து ஆயிர மாட்டிருக்க. சரி எப்படியும் பப்பாய் கல்யாணம் பண்ணி வச்சிருவான் ஜாக்லின. டேய் பப்பாய், இரு, இரு. வா வா வரட்டு, ஜாக்லின் வெளியில வரட்டும். நான் கூப்பிட்டிருக்கேன். பீஸா நான் வாங்கி தான் வாங்குறேன். கூப்பிட்டிருக்கேன். ஜாக்லின் வெளில வந்ததுமே வந்து நம்ம ஸ்பேஸ்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் ஜாக்லின் வந்து பேசணும். அப்படியா? ஆமா. முடிச்சு பப்பாய் கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். சரி அதெல்லாம் ஓகே பப்பாய். பொண்டாட்டிட்ட சொல்லிட்டியா கல்யாணம் பண்றேன்னு ஜாக்லின? பண்ணிக்கலாம். இனிதான் சொல்லணுமா? நான் சிங்கிள் யா. இவன் சொல்றதுலயே அப்பட்டமா தெரியுது இவன் கம்ப்ளீட்டா சம்சாரம் இருக்குது, எங்கேயோ ஒளிச்சிட்டு பேசிட்டு இருக்கான். டக்குன்னு கேட்டோன்னே திணறான் பாத்தீங்களா? அவ்வளவுதான் மேட்ரு. நீ வேணா வண்டி எடுத்து இப்ப அவினாசி இருந்தேன்னா எஸ்ஏபி வாயா. நான் சிங்கிள் தான். எஸ்ஏபில என்ன எல்லாம் சிங்கிள்ஸா இருக்கிறீங்களா? ஏன்டா எஸ்ஏபில எவனும் கல்யாணமானவனே இல்லையா? எஸ்ஏபில் இருக்காரா அவரு, அதனால இவர் சிங்கிள் அவரு. இப்ப நீங்க போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க பிரசாந்த், இப்ப நீங்க வெளில போனதுமே வருவாங்க ஸ்பீக்கர் ரெக்வஸ்ட் கேட்டு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிப்பாங்க. ஆரம்பத்துல வச்ச டாஸ்க்ல இருந்து டாஸ்க்ல இருந்து இல்ல டாம் நீங்க பார்த்தேன் நானு. பட் டாம் நீங்க பேசின பாயிண்ட்ல வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது. இப்ப எதுக்கு டாம் வந்து நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க? கிடையாது, நீங்க அப்படி சொல்லவே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஃப்ரெஷ்ஷா அப்படி ஓபன் பண்ணா ரோலிங் சார் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. இது ஓகே, இது புதுவிதமான பைத்தியம். இது நீயே மேனேஜ் பண்ணு, அதெல்லாம் நம்மளால முடியாது சாமி. சரி 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 பிரசாந்த். நான் தான் பப்பாய் கல்யாணம் ஆயிடுச்சு, உறுதிப்படுத்திக்க. இந்த நாயை நம்பாதீங்க.
நம்பி ஏயா நீ போயா தூங்குயா நீ ரெண்டாவது ஏயா கல்யாணம் போயா பண்ணி அடுத்த வாழ்க்கையை கெடுக்க ரெண்டாவது நினைக்காதயா. கல்யாணம் பண்ணி வச்சு அரெஸ்ட் ஆயிடாதீங்க பாத்துங்க. சம்சாரம் வந்து புடலிலேயே போடும் ரைட்டு. கண்டிப்பா.